வள்ளி, 2 வருஷத்துக்கு முன்னால உன்னை இதே இடத்துல விட்டு பிரிஞ்சு போனாரே, அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போறாரு. அவர் வந்த உடனே அவர்கிட்ட நீ எப்படி நடந்துக்குவே, என்னடி பேசுவே? 2 வருஷத்துக்கு முன்னால நீங்க திரும்பி வரும்போது இதே இடத்துல காத்துட்டு இருப்பேன்னு சொன்னேனே, நான் சொன்னபடி காத்துட்டு இருக்கேனா இல்லையா அப்படின்னு அவர் முகத்தை பார்த்து கேட்பேன். சொன்னபடி நீ காத்துட்டு இருக்க. அவர் சொன்னபடி ஊருக்குள்ள அடியெடுத்து வச்சதும் அம்மாவை கூட பார்க்காம உன்னை பார்க்க வருவாரா? கண்டிப்பா வருவாரு. உன்னை பார்த்துட்டு தான் அம்மாவையே பார்க்க போவாரு. வள்ளி, அந்த பிளேன்ல தான் அவர் வராரு. காற்றிலே ஒடியும் கொடியிடை எனது கைகளில் ஒடியட்டுமே. காற்றிலே ஒடியும் கொடியிடை எனது கைகளில் ஒடியட்டுமே. ஆற்றிலே நடக்கும் கால்கள் என் அருகில் நடக்கட்டுமே. காற்றிலே ஒடியும் கொடியிடை எனது கைகளில் ஒடியட்டுமே. ஆற்றிலே நடக்கும் கால்கள் என் அருகில் நடக்கட்டுமே. மேகத்தை பார்க்கும் கண்கள் என் வேகத்தை பார்க்கட்டுமே. மேகத்தை பார்க்கும் கண்கள் என் வேகத்தை பார்க்கட்டுமே. கோபத்தால் மூடும் கைகள் காதல் தீபத்தை ஏற்றட்டுமே. மரத்திலே பதியும் உன்முகம் எனது மார்பில் பதியட்டுமே. மரத்திலே பதியும் உன்முகம் எனது மார்பில் பதியட்டுமே. கரத்தில் பிடிபடும் ஆடைக்கு பதிலாய் கைகள் உதவட்டுமே. கரத்தில் பிடிபடும் ஆடைக்கு பதிலாய் கைகள் உதவட்டுமே.
உடம்பு தானே கொண்டுகிட்டு போனதை அப்படியே திருப்பி கொண்டாந்துருக்கேன். அதுக்கு நான் தங்கம். கண்ணு, அங்க சாப்பாடெல்லாம் எப்படி? ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு. அந்த மாதிரி சாப்பாடு எங்கேயுமே கிடைக்காது. மாடு, கோழி, பன்னி, ஆடு. சீக்கிரம் போய் கங்கா ஸ்நானம் பண்ணிக்க. ஏமா தீட்டு கழியுண்டா? என்ன தீட்டு? கடல் தாண்டி போயிட்டு வந்தாலே தீட்டு தாண்டா. கடல் தாண்டி போயிட்டு ராமாயணத்துல அனுமார் கடலை தாண்டினார். அவர் எந்த கங்கையில குளிச்சார்? ராமா ராமா, ஹனுமார் எல்லாம் தேவாண்டா, நாம எல்லாம் மனுஷா. சீக்கிரம் போய் குளிச்சுக்கோ. குளிக்க, திருஷ்டி கழிக்க எல்லாத்துக்கும் நேரம் பார்த்து வச்சிருக்கேன். தவறிட போகுது. சீக்கிரம் போ. இதுக்கெல்லாம் கூட நேரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? 2 வருஷத்துல ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்பா உலகம் ரெடியா? வேண்டாம், பூசணிக்காய் ரெடியா? ஐயா குடுக்கல, நாங்க ரெடி. ஐயோ, நான் என்னத்த பண்ணுவேன்? இவனை காணுமே, நேரம் ஓடிட்டு இருக்கு. தம்பி, நீ என்னக்கா நிக்கிற? என்ன பண்ண சொல்ற? பார்த்து சார். ஐயா குடுக்கல, போடுங்க. சர்வ மங்களம் பாத்திரம் கொடுங்க. நீ ஏன் நிக்கிற? என்ன இது மழை? ஐயோ, என்ன இது கொடுமை பண்ற? துப்புரா வாமா, சீக்கிரம். வேண்டாம், ஓட என் தலை. ஐயோ, தும்மாதீங்க தும்மாதீங்க. கையெடுத்து கும்பிடுற, கும்பிடாதுங்க. அக்கா தனியா உட்காந்துட்டீங்க, சாப்பிட்டீங்களா இல்லையா? வந்திருக்கிற விருந்தாளுங்க சாப்பிட்டு போகட்டுமே, எனக்கு என்ன மெதுவா சாப்பிட்டா போச்சு. ஆமா, நீ சாப்பிட்டியா? நானும் சாப்பிடல, 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடுவோமே. சரியா சொன்ன. உட்கார். என்ன எப்படி மேல்நாட்டு போய் என்ன படிச்ச? எதை கத்துக்கிட்ட? விவரம் எப்படி? வெறும் புஸ்தக படிப்போட நிறுத்தலாமாமா? அனுபவ படிப்பையும் சேர்த்து படிச்சுட்டு வந்திருக்கேன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம், அனுபவ அறிவு, கடுமையான உழைப்பு, இது 3 சேர்ந்தால்தான் எந்த தொழிலும் வெற்றி அடைய முடியும். அதை அனுசரிச்சுதான் வெறும் விவசாய படிப்போட நிறுத்திக்காம அங்க உள்ள பல விவசாய பண்ணைகளுக்கும் உர உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கும் நேர்ல போய் உர உற்பத்தியில அவங்க புதிய முறைகளை எப்படி இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க, விவசாயத்தை பிறக்க என்னென்ன வழிகளை கையாடுறாங்கிறதெல்லாம் நேர்லயே தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப சரி. அப்போ தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு என்ன செய்யறதா உத்தேசம்? நம்ம நாடு விவசாய நாடு இல்லையா? 80%. அதனால நம்ம ஊர்லயே ஒரு பெரிய உர உற்பத்தி தொழிற்சாலை கட்டுறதா முடிவு பண்ணிட்டேன். அவசியமான முடிவு, நாட்டுக்கு ரொம்ப தேவையான காரியம். தொழிற்சாலை கட்டி முடிச்சு உற்பத்தி தொடங்குற வரைக்கும் நம்ம ஆளுகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு வெள்ளக்கார நிபுணரையும் வர சொல்லியிருக்கேன். அவர் இந்த வாரம் இந்தியா வந்துருவார். பலே பலே பலே, காரியங்கள் எல்லாம் ரொம்ப வேகமா தான் முடிச்சுக்கிட்டு வந்திருக்க. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. செல்வா, செல்வா, போமா, ஏதாவது இன்னும் திருஷ்டி பாக்கி வச்சிருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, முடிஞ்சு போச்சு. வரவேற்பு எப்படி? ஆஹா, எல்லாம் உன் மாமா செய்த ஏற்பாடுறா. என்ன செல்வம், வரவேற்பு எல்லாம் திருப்தியா இருந்ததா? ஆஹா மாமா, 1000 பேரையும் சேர்ந்தாப்புல தும்ம வச்சுங்களேன். இந்த காரியத்தை உங்களை தவிர வேற யாரும் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கவே முடியாது. செல்வம், இந்த ஒரு காரியம் மாத்திரம் உங்க அம்மா பண்ண ஏற்பாடு, எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. வாங்கி என்னப்பா? இப்போ ஒரு சமாச்சாரம் சொல்லிடுறேன். நான் ஃபேக்டரி கட்ட ஆரம்பிச்சேன்னா அப்புறம் எனக்கு டைமே இருக்காது. நான் இங்க இருந்து செய்ய வேண்டிய காரியங்கள் ஏதாவது இருந்தா செஞ்சு வச்சிரு, அப்புறம் எனக்கு டைம் இருக்காது. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். திருட்டு பயல, கல்யாணம் செய்தவீன்னு நேரடியா கேளேண்டா. நான் சின்ன பையன், நான் எப்படி கேட்கறது? பெரியவங்களா பார்த்து செஞ்சு வச்சுக்கினா நான் சரின்னு சொல்லிட்டு போறேன். இல்ல மாமா, கேட்டீங்களா என்ன அவன் சொல்றத? நல்லா கேட்ட, எனக்கு நல்லா புரியுறது. நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றதுக்கு என்னம்மா இருக்கு? இன்னைக்கு வள்ளியை கொண்டு வந்து உங்க வீட்டுல விட்டுட்டு போறேன். என்னடா தேங்க்ஸ் அண்ணா? அப்படியெல்லாம் அவசரப்பட்டு ஒண்ணும் செய்தாதீங்க. பேரு, ராசி, ஜாதகம், பொருத்தம் எல்லாத்தையும் பார்த்து செய்வோம். அம்மா, நீங்க எது வேணும்னாலும் பாருங்க. எப்போ தம்பியே வாய் திறந்து கேட்டாச்சோ, இனிமே நாம் லேட் பண்றது அவ்வளவு நல்லா இருக்கா? இனி நாம லேட் பண்ணாலும் அது நிக்காது. என்ன, அவனுக்கு நேரம் வந்தாச்சு. அவனுடைய ஜாதகத்துல சந்திரன்ல குரு வந்து இறங்கிட்டான். அம்மா, சந்திரன்ல இறங்குனது குரு இல்ல, ரஷ்யாக்காரன் விட்ட ராக்கெட். பேசாம எதுக்கு எடுத்தாலும் அகர விடம் பேசிக்கிட்டு கன்சாம் என்ன? இன்னும் 2 நாளுக்குள்ள ஜோசியர்களை வர சொல்லி பொருத்தம் பார்த்து கல்யாணத்தை முடிவு செய்திடுறேன். உங்க பிரியம். தம்பி எங்க காணோம்? இங்க நின்னானே மங்களம். தம்பியை கூட்டிட்டு வா. ஆஹா, ஓஹோ,
வேற வழி என்னங்க நீங்க எந்த காரியத்துக்காக இந்த வீட்டு விவகாரத்தை எல்லாம் எடுத்து தலைமையில போட்டுக்கிட்டு அவதிப்படுறீங்களோ அந்த விஷயத்தை பத்தி அவங்க பேச ஆரம்பிக்கிறப்ப பொசுக்குன்னு எழுந்திருச்சு வந்துட்டா நம்ம காரியம் எப்படி முடியும் சொல்லலாம். அவங்க ஒரு முடிவுக்கே வந்து பேசுறாங்க. இதுல நாம என்ன சொல்லி என்ன ஆக போகுது? நல்லா இருக்கு போங்க. நீங்க என்ன உலகம் தெரியாம இருக்கிறீங்க? குவா குவான்னு அழுகுற பிள்ளைதான் பாலை குடிக்கும். இந்த மாதிரி பெரிய இடத்துல நம்ம பொண்ணு வாழ்க்கப்படணும்னா கேவலமா கௌரவமா குறுக்க நடுக்க சந்திர பொந்துல இந்த எடுக்கலாம் பூந்து நாம தான் காரியத்தை. ஆமா, இப்ப எனக்கு ஒரு பெண் இருக்குங்கிறதும் அதுக்கு கல்யாண வயசு வந்துட்டுங்கிறதும் செல்வம் கட்டிக்க வேண்டிய முறை பொண்ணு என் பொண்ணுதாங்கிறதும் எங்க அக்காவுக்கு நான் சொல்லித்தான் தெரியணுமா? அவசியம் இல்ல. இல்ல 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 இவ்வளவும் தெரிஞ்சும் அதை பத்தி நினைச்சே பார்க்காதவங்க கிட்ட என்னத்த பேச? நானே வலுவுல போய் பொண்ணை கேட்பானே, ஆசையும் அக்கறையும் இருந்தா அவனே வந்து நேர கேட்டுக்கிட்டுமே இருக்கலாம்ல. இந்த பாருங்கம்மா, நான் சொல்றத கேளுங்க. நாம கேட்டு அவங்க மறுத்துட்டாங்கிற குறை அவங்க பேர்ல இருக்கணுமே தவிர நாம கேட்காமலே விட்டுட்டோங்கிற பழிய நாம சுமந்துக்க கூடாது. நான் ஏன் இப்படி துடிக்கிறேன்னா, கோடிக்கணக்கான சொத்துல இந்த குடும்பத்துல சம்பந்தம் இல்லாத எவ்வளோ ஒருத்தி வந்து புகுந்தானா நாம எல்லாருக்குமே அது இடைஞ்சல். இப்ப உங்க பொண்ணு வந்தான்னு வச்சுக்கோங்க, ஐயோ ஐயோ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இப்ப நானே இருக்கேன், கை கூசாம நடுங்காம எடுக்கலாம் திங்கலாம் உங்களாம் வைக்க நான் விரும்பல. அப்ப நான் கேட்கட்டுமா? கேளுங்க. உண்டு இல்லங்கிறத பழிச்சுன்னு உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. ஆனா இந்த அபிப்பிராயம் என்கிட்ட இருந்து வந்தா நீங்க காட்டி இத நீங்க எனக்கு சொல்லணுமா? வள்ளி 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 இப்படிதான் என் கையை வலிச்சிருக்கோம். எப்படி ஆரஞ்சு போடுவேன்? எவ்வளவு நாள் கதவை தட்டுறது? இன்னைக்கு உன்னை பார்க்க முடியாம போயிடுமோ அப்படியே நான் இதா இருப்பேன். நான் அப்படித்தானே இதா இருப்பேன். எதா இருப்பேன்? ஊர்ல இருந்து வரும்போது காரை நிக்காம போசுனீங்களே, அப்ப நான் ஏதா இருப்பேன். அதுக்காக கதவை சாப்பிட்டியா? வலிக்கு பிடியா? சரி, பதிலுக்கு பதில் சரியா போச்சு. வாய் குண்டு. நம்ம ரெண்டு பேர் விவகாரத்தை பத்தி கொஞ்சம் விளாவரியா பேசுவோம். யாருது விளாவரியா? லண்டன்ல போய் படிச்சு இன்னும் இந்த பட்டிக்காட்டு பாஷையை விடலைங்க. கழுதை லண்டன்ல படிக்கிறதுக்காக தான் போறது, பாஷை விடுறதுக்காக போறேன். சமாச்சாரம் தெரியுமா? உனக்கு நமக்கு இது ஊர்ல உள்ள ஜோசிக்காரனை பூரா எடுத்துட்டு வந்து அம்மா ஜோசியம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜோசிக்காரன் உனக்கு எனக்கு பொருத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லுவா, நீ சொல்லு பாக்க. உங்களுக்கு எனக்கு பொருத்தம் மொள்ள என்னையும் உள்ள அடிச்சுக்காத. பத்துக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. நாசமா போச்சு. ஜோசியத்துக்கு ஜோசியமா? அடியாயா, உனக்கு எனக்கும் பொருத்தம் எப்படியோ எங்க அம்மாவுக்கு உனக்கும் பொருத்தம் கணக்கச்சிதமா இருக்கு. மாமியார் மருமகளும் சேர்ந்து 9 கிரகத்தோட எண்ணெய் 10வது கிரகமாக்கி சுத்தி விட்டுருவீங்க போல இருக்க. நீ போய் சமையக்கட்டுக்குள்ள பூந்துக்க, நான் போயிட்டு வர்றேன். ஏய், மறுபடியும் நான் வரும்போது கதவை மூடி வச்சிருந்த தட்டி தட்டி என் கையை ஒடிஞ்சு போயிடும். ஆமா, நீங்க இந்த கதவு சாத்திருக்கிறத பத்தி கவலைப்படுறீங்க. போதுமா? எவ்வளவு சாப்பிடுறது? என்னத்தை சாப்பிட்டீங்க? அப்படி சாப்பிடுங்கப்பா. அப்பா, அத்தை வர்றாங்கப்பா. வாங்க 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 தங்கச்சியம்மா, உட்காருங்க. உட்காருங்க அத்தை. இட்லி சாப்பிடுங்க. வேண்டாம், நல்ல சூடா இருக்குதே. உங்களுக்கு கொத்தமல்லி துவையல்னா ரொம்ப பிடிக்குமே, ஒண்ணே ஒண்ணு சாப்பிடுங்க. வேண்டாமா, ஒன்னாவது சாப்பிட்டுதான் தீரணும். வள்ளி, ஏம்மா ரொம்ப வற்புறுத்துற? உன் கல்யாணத்துக்கு அப்புறம் உன் சமையலைத்தானே உங்க அத்தை வாழ்நாள் பூராவும் சாப்பிட்டாகணும். இல்லன்னா என்ன இல்ல? சொல்லுங்க தங்கச்சி அம்மா, என்ன இல்லைன்னு சொல்ல வந்தீங்க? வாழ்நாள் பூரா வள்ளி கையால சாப்பிட நான் கொடுத்து வைக்கல. என்ன அப்படி? அது மட்டும் இல்லைன்னா இந்த வைரச்சிலைய வாழ்க்கை துணையாடிய என் பிள்ளையும் கொடுத்து வைக்கல. நீங்க என்ன சொல்றீங்க? இத சொல்றது நீங்க தானா?
இத கேட்டுக்கிட்டு உயிரோட நிக்கிறது நான் தானா? எனக்கு ஒண்ணும் புரியல அத்தை. வள்ளி, நீ கொஞ்சம் இருமா. தங்கச்சி அம்மா, உங்களுக்கு கவலையே வேண்டாம். நீங்க என்கிட்ட சொல்ல வந்தது அநேகமா சொல்லி முடிச்சிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. அதை பத்தி நான் கொஞ்சம் கூட இது எதுவுமே கிடையாது. ஆனாலும் வள்ளிக்கு தகப்பனுங்கிற முறையில ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அதாவது உங்க பிள்ளை என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க முடியாம போனதுக்கு காரணம் என்ன? அதை மட்டும் சொல்லிடுங்க, என் மனசு நிம்மதியடு. சத்தியமா சொல்றேன்னா வேற எந்த காரணமும் இல்லை. 2 பேருடைய ஜாதகத்தையும் பார்த்தேன், பொருத்தமில்லைன்னு சொல்லிட்டான். ஐயோ, அப்படி சொல்லிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே. வேற என்னதாம்மா சொன்னா? எப்படின்னா சொல்லுது? நீங்களாவா சொல்றீங்க? அந்த ஜோசியன் சொன்னது என்ன? அதை மட்டும் சொல்லிடுங்க போதும். வள்ளிக்கு மாங்கல்ய பாக்கியமே இல்லையா? கல்யாணமான 1 வருஷத்துல என் செல்வம் இறந்து போயிடுவாங்க. அண்ணா, அண்ணா, என்னண்ணா இப்படி சிரிக்கிறீங்க? சிரிக்காத வேற என்னமா பண்ண முடியும்? என்ன போல ஜோசியத்துல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இது சிரிக்கிறதுக்கு மட்டும்தான் விஷயம். உங்களை போல நம்பிக்கை உள்ளவங்க அழுதுதான் தீரணும். நீங்க அழாதுங்கம்மான்னு நான் சொல்லலாம். ஆனா ஜோசியத்தையே நம்பாதுங்கன்னு வள்ளிக்கு தகப்பனா இருந்துகிட்டு இந்த நிலைமையில நான் சொல்லலாமா? என்ன போல உள்ளவங்களே ஜோசியத்தை நம்ப வைக்கிறது எவ்வளவு கஷ்டமோ, அதை போலவே உங்களை போல உள்ளவங்களுக்கு ஜோசியத்தின் பேர்ல இருக்கிற நம்பிக்கையை அசைக்க வைக்கிறதும் அவ்வளவு பெரிய கஷ்டம். இந்த கஷ்டத்திலையும் என் அபிப்பிராயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வள்ளிக்கும் செல்வத்துக்கும் உடனடியா திருமணத்தை முடிச்சு வச்சு அவங்க 2 பேரையும் உங்களால என்னென்ன செய்ய முடியுமோ செய்து பாருங்கன்னு உங்க நவகிரகங்களுக்கு சவால் விட்டுட்டு வேடிக்கை பார்க்கிறதா. ஆனா இனிமே நீங்களா துணிஞ்சு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலும் நான் மட்டும் என் பொண்ணை உங்க பையனுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. ஏன்? உங்களே எனக்கு தெரியும். உங்களுக்கு ஜோசியத்தின் பேர்ல இருக்கிற பைத்தியமும் ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு. இந்த கல்யாணம் நடந்தா உங்க நவகிரகங்கள் செல்வத்தை கொள்ளுதோ என்னமோ, ஆனா 1 வருஷத்துல என் புள்ள போயிடுவானேங்கிற பயத்தினால நீங்க முதல்ல போயிடுவாங்க. ஆக என் ஜோசியப்படி இந்த கல்யாணம் நடந்தா 2 பேரு க்ளோஸ். அதுக்கு காரணமா என் பொண்ணை ஆளாக்க நான் தயாரா இல்லைம்மா. இதம்மா மறுபடியும் சொல்றேன், ஜோசியத்தை கண்டு நான் பயப்படல, ஜோசியத்தின் பேர்ல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை கண்டுதான் நான் பயப்படுறேன். ஆக இந்த கல்யாணம் வேண்டாம், விட்டுடுங்க. முடிவா என்னன்னா சொல்றீங்க? நான் தான் கையை கழுவிட்டேனம்மா, முதல்லயே கழுவிருக்கணும், கொஞ்சம் காய விட்டேன். இட்லி சாப்பிட்டேன்ல, அதை சொல்றேன்மா. வள்ளி, நீ என்னம்மா சொல்ற? என்ன ஏன் கேக்குறீங்க? நீங்க சம்மதிச்சாலும் நான் சம்மதிக்க மாட்டேன்னு அப்பா சொன்னாங்க. நான் சொல்றேன், அப்பாவும் சேர்ந்து சம்மதிச்சாலும் இனி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க நான் தயாரா இல்லை. தங்கமே, நீ இந்த பதிலத்தான் சொல்வேன்னு நான் எதிர்பார்த்துதான் வந்தேன். ஆனா நீ கனவுலையும் எதிர்பார்க்க முடியாத ஒன்ன உன்கிட்ட கேட்க போறேன். செய்வியா? சொல்லுங்க. முதல்ல செய்வேன்னு சொல்லம்மா. என்னன்னு சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லம்மா. என்னத்த நீங்க? என் உயிரோட உயிரா கலந்து போன உங்க மகனையே கல்யாணம் செய்துக்க முடியாதுன்னு சொன்ன இந்த வாய் இனி எதை சொல்லாது? செல்வத்தின் குணம் உனக்கு நல்லா தெரியும். ஜோசியத்தினாலதான் இந்த கல்யாணம் நின்னு போச்சுங்கிறது அவனுக்கு தெரிஞ்சா அவன் நம்ப மாட்டான், நம்ம முடிவுக்கு கட்டுப்படவும் மாட்டான். யார் மூலமாகும் எந்த காரணத்தை முன்னிட்டும் அவனுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாதம்மா. என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், இந்த விஷயம் என்கிட்ட இருந்து அவருக்கு போகாது. அது மட்டும் போராதம்மா. என்ன செய்யணும்? அவன் உனக்கு பிடிக்கலன்னு நீயே அவன்கிட்ட சொல்லிடணும். அம்மா, இந்த விஷயத்துலதான் அவனுடைய உயிரே அடங்கியிருக்கு. நீங்க சொன்னபடியே சொல்றேன்.
சரி, ரொம்ப சரி. ஏவள்ளி, இன்னும் அவனுக்கு கோபம் இல்ல. நான் ஊர்ல இருந்து வந்த அன்னைக்கு உன்னை ஏமாத்தினேன். அதுக்கு பதிலா தான் நீ என்ன மறுபடியும் ஏமாத்திட்டிய. அப்புறம் என்ன கதை? வள்ளி, 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 உன் விளையாட்டுக்கு ஒரு எல்லையே கிடையாதா என்ன? அது சரி, கல்யாணத்துக்கு முன்னாலேயே என்ன வெளியே நிறுத்தி வேடிக்கை பாக்குறிய, கல்யாணத்துக்கு அப்புறம் என் கதி என்ன ஆகுறது? வள்ளி, ஆமா, ஏன் என்ன கண்டோட கதவை சாத்திட்ட? இந்த கதவை மட்டுமல்ல, இதய கதவையும் சேர்த்து சாத்திட்டேன். வள்ளி, இந்த வார்த்தையை நீயா சொல்ற? மனதார சொல்றேன், சத்தியமா சொல்றேன். உங்களை எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? என்ன பிடிக்கலன்னு சொல்றதுக்கு நான் செய்த குற்றம் என்ன? உன்னை என் உயிருக்கு நான் நேசிச்சதை தவிர நான் செய்த குற்றம் என்ன? நீ இல்லைன்னா நான் இல்லைங்கிற முடிவுக்கு வந்ததை தவிர நான் செய்த தவறு என்ன? 6000 மைலுக்கு அப்பால இருந்த போது கூட என் ஜீவன் சிந்தனைக்கு ஒன்னையே சுத்தி சுத்தி வட்டமிட்டதை தவிர நான் செய்த வஞ்சகம் என்ன? சொல்லு, சொல்லு, நான் போயிடுறேன். சொல்ல மாட்டியா? வள்ளி, சொல்ல மாட்டியா? வள்ளி, வள்ளி, சரி, உன்னை கேட்க வேண்டிய இடத்த கேட்கிறேன். நான் வரேன். திடீர்னு என்ன பிடிக்காம போறது காரணம் என்ன? சொல்லு. சொல்லு. தம்பி, வள்ளி இன்னொருத்தனுக்கு விளையாக வேண்டிய பெண். இனி நீ அவளை தொட்டு பேசுறது முறையில்லை. ஓஹோ, இன்னொருத்த. ஓஹோ, யாரு? என்ன தவறு? யாரு? வள்ளி, வள்ளி, எங்க? நம்ம வள்ளி வீட்டுக்கு தான் புறப்படு. இப்ப வள்ளி வீட்டுக்கு எதுக்கு? நான் அங்க போயிருந்தம்மா, வள்ளி என்ன பார்த்தோன்னு ஓடி வந்து கனவை சாத்திட்டாமா. அப்படியா? ஆமா. அவ ஏன் இப்படி செஞ்சா? அதை கேட்கறதுக்காக கூப்பிட புறப்படு. நில்லு செல்வம், நீ அவகிட்ட ஏதாவது கேட்டியா? ஆமா, கேட்டேன். அவ எதையாவது சொன்னாளா? ஆமாமா, அவ சொல்றா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல, உங்களை கண்டாலும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாமா. அப்படியே சொல்லிட்டாளா? சொல்லிட்டாமாங்க. அது மட்டுமா, வண்டியை கூப்பிட்டு ஏன் இப்படி சொன்னேன் நான் கேட்கிறேன். நான் வந்து யாரு யாகி இருக்கானே அவங்க அப்ப, அவன் வந்து சொல்றான், இந்த அப்பா வள்ளி இன்னொருத்தனுக்கு விளையாடுற பொண்ணு, இனிமே தொட்டு பேசாத, கைய பிடிச்சு பிடிங்கி விடுறாமா. எப்படி இருக்கு நியாயம்? ஏன் வள்ளியை நான் தொட்டு பேசும்போது தொடாதேன்னு சொல்றதுக்கு இந்த யாரு? என்னடா வளர்ற? வள்ளிய பெத்தவர்றா அவரு. வள்ளிய பெத்தது அந்த ஆள், வள்ளி பிறந்தது யாருக்காத. இது அந்த ஆள் ஒப்புக்கொள்றானா இல்லையான்னு கேள்வா. அந்த ஆள் என்ன ஒப்புக்கொள்றது? முதல்ல அவன் ஒப்புக்கொள்றானா இல்லையான்னு கேள்வா. இல்ல ராஜா, அவளே உன்னை பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் இனி நாம் அவகிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அம்மா, இந்த வார்த்தை அவளா சொல்லிருப்பான், நீ நம்புறியா? வேற எப்படி? நிச்சயமா கிடையாது, கொப்பரா கிடையாது. அணுவணுவா அவளை எனக்கு தெரியும். இந்த வார்த்தையெல்லாம் சேர்த்து பேசுறதுக்கு அவளுக்கு தெரியாது. யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க, அதைத்தான் அவ அப்படியே என்கிட்ட ஒப்பிக்கா. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனை நான் கூப்பிடுறேன். யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவட்டு போறாது. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போக முடியல. நாம 2 பேருமே வழிகிட்ட மன்னிப்பு கேட்கலாம். நம்ம வழிகிட்ட நாம மன்னிப்பு கேட்கறதுல என்னமா தப்பு இல்லம்மா? அம்மா, இப்படி நினைச்சு ஒரு வேலை சொல்லியிருந்தா எப்படி? நானே சொல்றேன், இவங்க பெரிய பணக்காரங்களாச்சே, நாம ஏழைகளாச்சே, திடீர்னு நம்மளை கைவிட்டா என்ன பண்றதுன்னு நினைச்சிருந்தா, அம்மா உண்மை நானே சொல்றேன், அப்படி ஏதாவது நினைச்சு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த சொத்து சுகமே எனக்கு தேவையில்லை, அத்தனை கைவிட்டுட்டு அவளை கைப்பிடிக்க. இத நான் சொன்னேன்னு வச்சுக்க, பத்தியால பையன் அடிக்கிறாங்க, இத நீ சொன்னாதான். செல்வம், கொஞ்சம் பொறு. நீ கேட்க சொன்னதையெல்லாம் அவகிட்ட கேக்குற, நீ சொன்னதையெல்லாம் அவகிட்ட சொல்ற. ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் கேட்கக்கூடாது. என்ன, இப்பதானே நீ அவகிட்ட போய் பேசிட்டு வந்திருக்க. புராண அவ என்கிட்ட பேசிருக்கான் சொல்ல, நான் சொன்னதையெல்லாம் நீ ஒன்னும் கவனிக்கலையா? சரி சரி, அவதான் பேசினா, இப்பதானே பேசினா. இன்னும் அவளுக்கு படப்படப்பு கூட அடங்கியிருக்காதேடா, கொஞ்சம் பொறுத்து. என்ன அதெல்லாம் வச்சுக்க, அதெல்லாம் முடியாது. சூட்டோட சூட காரியத்தை முடிங்க. சிலது தாண்டா சூட்டோட முடிக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் ஆழப்படுத்தாம முடிக்கணும். நீ இப்படி வா சொல்ற, நீ வாயா சொல்ற. இன்னைக்கு சாயங்காலம் நம்ம முருகன் கோயில்ல வள்ளி திருக்கல்யாணம் நடக்க போகுது.
அதனால என்னம்மா? அது நீயே கிட்ட இருந்து செய்ய வேண்டிய காரியம். ஐயோ அம்மா, என் கல்யாணமே முடியுமான்னு தடுமாறி போய் நிக்கிறேன். கடவுள் கல்யாணத்தை முறான்னு என்கிட்ட உடனே போய் அவளை கேட்க சொல்றியே, எதுக்காக? அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கவா, இல்ல விவகாரத்தை பெருசு பண்ணவா? விவகாரம் எதுக்கு நமக்குள்ள? இது சாதாரண விஷயம். அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சா போதும், அவ்வளவுதான். அந்த முடிவுக்கு நான் அவளை கொண்டு வரணும்னா இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆழ போட்டு தாண்டா செய்யணும். வெரி குட், வெரி குட். அப்படியே செய். நீ பார்த்து எது வேணாலும் செய்யுமா. நீ ஏதாவது சொல்லி நான் மறுத்து பேசிருக்கிறேன், எப்படியோ செய். நீ சாதனை சொல்லு, நான் செத்து போடுறேன். முடிவா வள்ளி எனக்கு கிடைச்சா போதும், அவ்வளவுதான். நான் நீ பெரிய மனுஷன், எது வேணாலும் செய்யலாம். நான் சின்ன பையன், ஏதோ அவசரப்பட்டு சுத்தம் ஏதோ மறுபடியும் என்னடா? இல்ல, இது விவகாரமே வேற. நான் இப்ப போனேன், அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. அவளா அப்படி சொன்னா உங்களை பிடிக்கலன்னு இல்லம்மா, எந்த பாவியோ சொல்லி கொடுத்துதான் அப்படி சொல்லியிருக்கா. அந்த பாவிகளுக்கு என்னதான் பிரியமோ எங்களை பிரிக்கிறதுல. ஏமா இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குமா? எல்லாமே கனவா போயிடுங்கம்மா. ஆமா, வண்டி விஷயம் எல்லாம் கனவாத்தான் முடிச்சிடும். வெரி குட், வெரி குட். அவளா சொன்னாள் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. நம்ப முடியவில்லை, இல்லை இல்லை. அவளா சொன்னாள் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. நம்ப முடியவில்லை, இல்லை இல்லை. உள்ளது உதட்டிலே வந்ததா, உதட்டிலே வந்தது உள்ளவே நினைத்ததா. உள்ளத்தில் உள்ளது உதட்டிலே வந்ததா, உதட்டிலே வந்தது உள்ளவே நினைத்ததா. அவளா சொன்னாள் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. நம்ப முடியவில்லை, இல்லை இல்லை. கடல் நீரும் சர்க்கரையாகலாம், 30 நாளிலும் நிலவை பார்க்கலாம். உப்பு கடல் நீரும் சர்க்கரையாகலாம், 30 நாளிலும் நிலவை பார்க்கலாம். சுட்ட உடல் கூட எழுந்து நடக்கலாம், சுட்ட உடல் கூட எழுந்து நடக்கலாம். நீ சொன்னது எப்படி உண்மையாகலாம்? நம்ப முடியவில்லை, இல்லை இல்லை. அன்னை தந்த பால் விஷமாகலாம், என்னை பெற்ற தாய் என்னை கொல்லலாம். அன்னை தந்த பால் விஷமாகலாம், என்னை பெற்ற தாய் என்னை கொல்லலாம். உன்னை மறந்து நான் உயிரை தாங்கலாம், உன்னை மறந்து நான் உயிரை தாங்கலாம். நீ சொன்னது எப்படி உண்மையாகலாம்? இல்லை இல்லை. அவளா சொன்னாள் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது.
சொல்லிட்டே இருக்க சரியான லெக்கினத்தை வந்துட்டு. இது வள்ளியம்மாளுக்கு கட்ட வேண்டிய திருமங்கல்யம். போட்டுக்குங்க. வள்ளி, இதுவரைக்கும் தெய்வத்தை நான் மனசால கூட நினைச்சது கிடையாது. இப்ப இதயபூர்வமா நம்புறேன், பிரார்த்திக்கிறேன். இது வள்ளியம்மைக்காக செய்யப்பட்ட திருமாங்கல்யம். நித்திய சுமங்கலியான வள்ளியம்மை மேலேயே பாரத்த போறேன். முருகப்பெருமானின் தர்ம பத்தினி வள்ளியம்மைக்கு மாங்கல்ய பலம் நிரந்தரம் என்பது உண்மையானால் உன்னுடைய மாங்கல்யமும் நிலைத்திருக்க. ஐயோ, என்ன காரியத்தை ஐயோ, நான் என்ன செய்வேன்? முருகா, முருகா. வள்ளி, வாங்கண்ணா. வள்ளி, வா, வாமா. நீ இனிமே இந்த வீட்டு பொண்ணுதான். உன்னை பாராட்டுறதுக்கு தான் நான் வந்தேன். பயப்படாதே அம்மா, பயப்படாதே. உன் கல்யாணத்தை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டேன். இதுவரைக்கும் தெரியுமா, செல்வம் உனக்கு தாலி கட்டுற நேரத்துல உன் மனோநிலைமை எப்படி இருந்ததுங்கிற வரைக்கும் கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப திருப்தி, ரொம்ப திருப்தி. என்ன தங்கச்சி அம்மா, நாம எல்லாம் எவ்வளவோ புத்திசாலித்தனமா என்னென்னமோ திட்டம் போட்டாவே, என்ன ஆச்சு? நம்ம கையில என்னென்ன இருக்கு? என்னமோ தெய்வ சங்கல்பம் நடந்து போச்சு. இனிமே இதுகளுக்கு நீடிச்ச ஆயுள கொடுக்கணும்னு ஆண்டவன் கிட்ட பிரார்த்தனை செய்யறதை தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னா. அதுதான்மா உண்மையான புத்திசாலித்தனம். அக்கா, ஏதோ கல்யாணம் நடந்து போச்சு, நீங்க இதை ஒத்துக்கிட்ட. ஆனா ஜாதகத்துல நம்பிக்கை உள்ள நீ எவ்வளவு தூரம் இதை பத்தி பயந்துகிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக இங்க இருந்து விழுந்தடிச்சு ஓடனே யார் அன்னைக்கு அழைச்சிட்டு வந்தேன் ஒரு பெரிய ஜோசியர், அவர்கிட்ட போய் ஐயா இப்படி நடந்து போச்சு, இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டேன். அவர் உடனே இருக்கிற பெரிய சாஸ்திரம் அந்த புத்தகத்துல புரட்டி பார்த்து ரொம்ப சிரமப்பட்டாரு. இந்த கண்டனைங்கிறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கிறதா சொல்ற. அப்படியா? என்ன பரிகாரம்? அவரே இங்க அழைச்சிட்டு வந்திருக்கேன், நீ அவர்கிட்ட என்னன்னு கேள. சரி சரி, கூப்பிடு. அண்ணா, அவங்க சொல்றதை கேட்டு அதன்படி செய்திடுவோமா? ஆஹா, தாராளமா. இந்த பாருங்க தங்கச்சி அம்மா, மனுஷன் சாகர வரைக்கும் நிம்மதியா இருக்கணும். அதுக்காக யார் எந்தெந்த வழியில நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க அந்தந்த வழியில போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுக்கு போய் மத்தவங்க அபிப்பிராயத்தை கேட்கவே கூடாது. வாங்க 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 வாங்க, நீங்க தான் எங்களுக்கு கண்கண்ட தெய்வம். என்னமோ பரிகாரம் இருக்கிறதாக சொன்னீங்களாமே? ஆமாமா. என்னங்க அது? அதாவது கல்யாணமான தம்பதிகள் இருவரும் கல்யாணமான தேதியிலிருந்து ஒரு வருஷம் வரை தாம்பத்திய உறவு இல்லாமல் விலகி இருந்தால் இந்த கண்டத்திலிருந்து மீள ஓர் சந்தர்ப்பம் இருக்கிறதாக ஜெகஜோதி ஆர்வத்தில் பிரகஜோதி முனிவர் ஒரு குறிப்பு சொல்லி இருக்கிறார். என்ன எழுதுற? நாம் இருவரும் ஒருவரிடம் பிரிந்திருந்தால் என்னுடைய ஜாதகப்படி உள்ள ஆபத்து நீங்கிவிடும். ஒரு வருஷம் நாம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தா ஆபத்து நீங்கிறதுக்கு ஒரு வழி உண்டாகுமா அப்படின்னு யார் சொன்ன? அத்தை. முடியுமா? நிச்சயமா முடியாதா? என் உயிர் போயிடுமோ நினைக்கிறப்போ இது பெருசா என்ன? உன் உயிரா? அடி பாதி, அப்ப என் உயிரை பத்தி உனக்கு கவலை இல்லையா? என் உயிர் எதுன்னு தெரிஞ்சுக்காம பேசினா அப்புறம் நான் என்ன சொல்றது?
என் உயிரை பத்தியோ உன் உயிரை பத்தியோ கவலை இல்லை. அம்மாவோட உயிர் தான் பெருசு. அதை நினைக்கும் போது எனக்கும் இது சர்வசாதாரணம். அம்மா அம்மா அம்மா, வள்ளி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். இந்த ஒரு வருஷ பிரச்சனை எனக்கு சர்வசாதாரணம். ஜாதகப்படி நான் சாகரனோ பரிகாரத்தின்படி நான் பிழைக்கிறனோ அதை பத்தி எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. நீ என்ன சொன்ன? வள்ளிய கல்யாணம் பண்ணிக்காம அந்த ஏக்கத்திலேயே என் புள்ள அணுவணுவா சாகிறத விட அவன் மனசுக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வருஷம் இல்ல ஒரு நிமிஷமாவது ஆனந்தமா இருந்துட்டு அமோகமா போய் சேரட்டும்னு சொன்னில்ல. அந்த தாயுள்ளத்துக்கு மரியாதை கொடுத்து சொல்றேன். உன்னுடைய நிம்மதிக்காக வள்ளியினுடைய நிழலை கூட இன்னும் ஒரு வருஷத்துக்கு மிதிக்க மாட்டேன். இது சத்தியம். நிம்மதியா இருக்கு. அம்மா, இது என்கிட்ட சொல்லி என்ன பண்றது? இதுக்கு முடிவு சொல்ல வேண்டியது உங்க அத்தை தானே. நீங்களே சொல்லிடுங்கப்பா. போம்மா, நீயே போய் சொல்லு. என்னன்னா அது? உங்க மருமக என்னமோ சொல்றா. என்னம்மா? சொல்லுமா. இந்த ஒரு வருஷம் வரைக்கும் நான் அப்பா வீட்டிலே இருந்துடுறேனே. என் தங்கமே. அப்போ நான் அழிச்சிட்டு போலாம் இல்ல? என்னன்னா நீங்க நல்ல நேரம் பார்த்து அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓஹோ, அது ஒண்ணு இருக்குல்ல. ஆமா ஆமா, எல்லாம் பார்த்து செய்யுங்க. தம்பி தம்பி, என்னங்க? உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே புரியல. எதுக்காக நன்றி? இப்படிப்பட்ட பேராபத்துல இருந்து செல்வத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி இருக்குங்கிறத ஓடி போய் கண்டுபிடிச்சிட்டு வந்தே பாரு. இதுக்கு தாண்டா கூட பிறந்த ஒருத்தன் வேணுங்கிறது. அக்கா, செல்வத்தினுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு நான் இன்னும் எந்தெந்த வழியில முயற்சி செய்துகிட்டு இருக்கேன் தெரியுமா? சிலது வெளிப்படையா சொல்ல முடியுது, சிலது சொல்லவே சங்கடமா இருக்கு. என்ன சங்கடம்? இப்ப சொல்லிருக்கான ஜோசியம் ஒரு பரிகாரம். இது ஒரு கால் பலன் கொடுக்கலாம்னு தான் சொல்றான். நிச்சயமா நிரந்தரமா இந்த ஆபத்து நீங்கணும்னா இன்னொரு வழி இருக்குங்கிறான். என்ன வழி? மாங்கல்ய பலம் உள்ள ஒரு பெண்ணை பார்த்து செல்வத்துக்கு 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நிரந்தரமா இந்த ஆபத்து நீங்கிடும் சொல்றான். இவ்வளவுதானே? செஞ்சுட்டா போச்சு. ஆஹா, என்னக்கா நீ பாட்டுக்கு சாதாரணமா சொல்லிட்ட? இதுல எவ்வளவு யோசனை பண்ண வேண்டியிருக்கு. என்ன யோசனை? முதல் பாயிண்ட் இது 2ஆம் தாரம். 2வது பாயிண்ட் முதல் தாரம் உயிரோடு இருக்கா. 3வது பாயிண்ட் முதல் தார கல்யாணத்தினால ஒரு வருஷத்துல அவன் உயிருக்கு ஆபத்துங்கிற பயங்கர நிலைமை. இப்படி இருக்கும்போது எந்த தாய் தகப்பன் பொண்ணை கொடுக்க துணிஞ்சு வருவான்? ஏன் தம்பி, உன் பொண்ணு ரத்ன ஜாதகத்தை அவர்கிட்ட காட்டுறதானே? அதெல்லாம் காட்டி வச்சக்கா. என்ன சொன்னாரு? என்ன ஜாதகம் நல்லா இருக்கு, இவளை கட்டிக்கிட்டவன் 90 வருஷம் உயிரோடு இருப்பான்னு சொன்னார். பின்ன என்னடா, அவளையே கட்டி வச்சுட்டா போச்சு. நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அக்கா, இந்த மாதிரி ஆட்சிக்கெல்லாம் இடம் கொடுக்காத. இதனால வீண் பழி பாவம்லாம் ஏற்படாம. என்னடா பழி? என்ன நீ பாட்டுக்கு தெரிஞ்சு பேசிக்கிட்டே இருக்க? இதனால நிச்சயமா சொல்றேன், என் பேர்ல பழி வந்தே தீரும். வரட்டுமேடா, செல்வத்தோட உயிரை காப்பாத்துறதுக்கு நீ அந்த பழியை சுமந்து விடாதா? என்னடா டே, கூட பிறந்தவ நீ இவ்வளவு தூரம் யோசனை பண்ணும் போது வேற எவன்டா பொண்ணு கொடுக்க போறா? அக்கா, நான் அதுக்காக சொல்ல வரல. சரி சரி, வேணாடா, விட்டுடுறேன். அக்கா, நான் சம்மதிக்கிறேன். இவ்வளவுதானேடா, முதல்ல போய் ரத்னாவை கூட்டிட்டு வந்துரு. நான் ரத்னாவை கூட்டிட்டு வரேன். அதோட எனக்கு ஒரு யோசனை. என்னதான் நாம ஜாதகம் பரிகாரம் அப்படி செஞ்சா கூட உலக நடப்போட்டி நாம கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. என்ன செய்யணும்? இந்த ஒரு வருஷம் முடியற வரைக்கும் 24 மணி நேரமும் செல்வத்துக்கு கூடவே இருக்க முடியாத ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஒருத்தர் ஏற்பாடு பண்ணலாம்னு நினைக்கிறேன். நல்ல யோசனை, செஞ்சிரு செஞ்சிரு. சரி, முதல்ல டாக்டர் ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் போய் ரத்னா கூட்டிட்டு. சரி தம்பி, டாக்டர் கைராசிக்காரரா இருக்கட்டும்பா. வள்ளி வள்ளி, உங்க வீட்டுக்கார உடம்புக்கு என்ன? அவங்களுக்கு என்ன, அவங்க நல்லாதான் இருக்காங்க. நல்லா இருக்காரா? டாக்டர் ராஜா இல்ல? பெரிய டாக்டர். ஆமா, கடைசி நிமிஷத்தை தான் அவரை வரவழைப்பாங்களா? அதனால நமக்கு என்ன? அந்த டாக்டர் உங்க அத்தை வீட்டுக்கு வந்திருக்கிறத நான் பார்த்தேன். என்ன விஷயம் வேலைக்காரனை விசாரிச்சேன். உங்க வீட்டுக்கார பாக்கிறதுக்காக அவரை வரவழைச்சிருக்காங்களா? அப்பா அப்பா, டாக்டர் ராஜா இல்ல? ஆமா, பெரிய டாக்டர், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். அவர் நம்ம அத்தை வீட்டுக்கு வந்திருக்காரா? ஏன்? அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா? யாருக்கு? உங்க வீட்டுக்காரனுக்கா? ஆமாப்பா. என்னம்மா இது? அப்படி ஏதாவது இருந்தா நமக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்க மாட்டாங்களா? அவ்வளவு பெரிய டாக்டர் வரவழைச்சிருக்கும் போது நமக்கு சொல்லி இருப்பதுக்கு எங்கப்பா நேரம் இருக்கும்? வாங்க, என்னன்னு பா. வரேம்மா, வரேன். எல்லாம் அந்த ஜோசியம் படுத்துற பாரு. டாக்டர், எனக்கு என்ன நேரமோ எந்த நிமிஷத்துலயும் என்ன நடக்குமோன்னு எங்க அம்மா பயந்துகிட்டே இருக்காங்க. அவங்க நிம்மதிக்காகவாது நீங்க இங்க இருந்துதான் தீரும். நீ சொன்னபடி நான் பயந்துகிட்டு தான் இருக்கிறேன். உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, டாக்டர் சொன்னபடி எல்லாம் நீ கேட்டுதான். ஓகே ஓகே ஓகே, இப்ப என்ன செய்யணும்? ஒண்ணும் செய்யணும். சும்மா படுத்துங்க. ஏன் டாக்டர்? ஜெனரல் செக்அப் பண்ண பரிகாரம் மாதிரி செக். ஆல் ரைட் ஆல் ரைட் ஆல் ரைட். ஐயோ,
சும்மாதான் பரிசோதனை பண்றாங்க. எந்திரமா. மிஸ்டர் பூதம், இல்ல லிங்கம், இது என்ன கிரகம்? கிரகம் இல்ல, கிரகலட்சுமி, செல்வத்தினுடைய மனைவி. ஒண்ணுமில்ல என்ன டாக்டர் கிரகலட்சுமி ஒண்ணுமில்லம்மா, ஒண்ணுமே. நான் சும்மா எக்ஸாம் பண்ணிருக்கேன். ஆமா சும்மா ஒண்ணுமில்லங்கிற பாருங்க. என்ன டாக்டர்? என்ன டாக்டர்? அஞ்சு ஆறு ஏழு. லில்லி லல்லி ஜிம்மி ஜிக்கி லூசி ரோசி ராணி, உங்க மூளைக்கு இப்போ வேலை கொடுப்பேன். முன்னுக்கு கொஞ்சம் வாணி, முன்னுக்கு கொஞ்சம் வாணி வாணி வா. லில்லி லல்லி ஜிம்மி ஜிக்கி லூசி ரோசி ராணி, உங்க மூளைக்கு இப்போ வேலை கொடுப்பேன். முன்னுக்கு கொஞ்சம் வாணி, முன்னுக்கு கொஞ்சம் வாணி வாணி வா. லில்லி லல்லி ஜிம்மி ஜிக்கி லூசி ரோசி ராணி. கம்புக்கு வாயை கொடுக்காதே, வளர்த்தவன் பேரை கெடுக்காதே. கம்புக்கு வாயை கொடுக்காதே, வளர்த்தவன் பேரை கெடுக்காதே. என் கம்புக்கு வேலை கொடுக்காதே, கம்புக்கு வேலை கொடுக்காதே. யாரை கண்டாலும் வாழையாட்டாதே. ஹே 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 லில்லி லல்லி ஜிம்மி ஜிக்கி லூசி ரோசி ராணி, உங்க மூளைக்கு இப்போ வேலை கொடுப்பேன். முன்னுக்கு கொஞ்சம் வாணி, முன்னுக்கு கொஞ்சம் வாணி வாணி வா. லில்லி லல்லி ஜிம்மி ஜிக்கி லூசி ரோசி ராணி. பாடம் சொன்னா எப்படி கேட்கணும், பந்தை எறிஞ்சா எப்படி பிடிக்கணும், நன்றியை நீ எப்படி காட்டணும், திருடனை நீ எப்படி விரட்டணும். லில்லி லல்லி ஜிம்மி ஜிக்கி லூசி ரோசி ராணி. என்ன காவேரி அம்மா? வாப்பா வா. என்ன திடீர்னு? திடீர்னுதான். ஆமா, ரத்னாங்க உள்ளாரதான் இருக்கா? அப்பா சாமி, நீ மாசம் 100 இல்ல 200 எனக்கு கொடுத்தாலும் ஓமாவளை வச்சு பாதுகாக்க நம்மால ஆகாதப்பா. என்னம்மா ஒரேடியா தெளிச்சுக்கிறீங்க? அது அப்படி என்னதான் பண்ணுது? என்னதான் பண்ணுறா? ஊர்ல இருக்கிற எல்லா நாய்களையும் வீட்டுக்குள்ள கொண்டாந்து விட்டுக்கிட்டு ஒரே அட்டகாசம். என்னால சகிக்க முடியல. வீட்டுக்குள்ள எங்க திரும்ப ஒரே நாய் மயம்தான். நான் எத்தனை தரம் தான் வீட்டை கூட்டி கூட்டி ஆள்றது. அவ குழந்தை பருவத்துல இருந்து அப்படித்தாம்மா. நீங்க கவலையே பட வேண்டாம். இன்னைக்கு அவளை நான் ஊருக்கு கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். நம்ம ரத்னா, வெரி குட், ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்க. ஏன் என்கிட்ட சொல்றீங்க? எங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. பாருப்பா, நான் இப்ப 8 தடவை சொன்னாலும் நான் கார்ல இருக்கும்போது மறுபடியும் ஒரு வாட்டி கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப எல்லாத்தையும் சேர்த்து ஃபைனலா சொல்றேன். இத பாருப்பா, உனக்காக புதுசா டானிக் கொண்டு வந்திருக்கேன். இந்த டானிக்க டாக்டர் சார், அவன் கிட்ட கொடுக்காதீங்க. அவன் சாப்பிட மாட்டான். எதுவா இருந்தாலும் இந்த பொண்ணு கிட்ட கொடுத்துடுங்க. இவன் கரெக்டா கொடுத்துருவா. ரொம்ப நல்லதா போச்சு. நானும் ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம் தான் இருந்தேன். ஆமா, யார் இந்த பொண்ணு? என் தம்பி மக செல்வன் கட்டிக்க வேண்டிய முறை பொண்ணு. ஓஹோ, அப்ப ரொம்ப கரெக்டா கொடுத்துருவா. இத பாருமா, இங்க வா. இந்த டானிக்க சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு தடவை கொடுக்கணும். இந்த வாங்கி. இந்த மாத்திரைய சாப்பிட்ட உடனே ஒண்ணு கொடுக்கணும். இந்த எப்படி கொடுப்ப சொல்லு. இந்த டானிக்கு சாயங்காலம் 4 மணிக்கு, இந்த மாத்திரை சாப்பிட்டோம்னா யார் நீயா? அத்தானுக்கு எடுக்கணும். ரொம்ப புத்தால் பொண்ணு, மூஞ்சி பார்த்தாலுமே தெரியுது. மங்களா, அந்த மருந்து வாங்கிட்டு போய் ஐஸ் பாக்ஸ்ல வை. செல்வம், அப்ப நான் வரட்டுமா? குட் நைட் டாக்டர். குட் நைட். அம்மா வர்றேன். கவனிச்சுமா. என்ன செல்வம், உனக்கு உடம்புல ஒண்ணும் ட்ரபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். வேலையை பாருங்க மாமா. பரம்பரை வியாதியை விசாரிக்கிற மாதிரி.
டாக்டர் சார் என்ன பையன் ஹெல்த் விஷயம் தானே? ஆமாங்க. ஒண்ணும் கிடையாது. டே பை டே ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. பெர்ஃபெக்ட்டா இருக்கா. புரியுதுங்களா? புரிஞ்சுதுங்க. நான் வர்றேன். டாக்டர் சார், என்னம்மா? 24 மணி நேரமும் என் பையனோடவே இருக்கணும்னு அன்னைக்கு கெஞ்சி கேட்டுக்கிட்டேனே, நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை தானே தலையை காட்டிட்டு போறீங்க. அம்மா, நான் இங்க இருக்கணுங்கிற அவசியம் இருந்தா நீங்க சொல்லணுமா? நான் இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, எங்க கிளப்ல நாடக ஒத்திகை ரொம்ப மும்முரமா நடந்துட்டு இருக்கு. அதுல நான் தான் ரொம்ப முக்கியமான வேஷம். நான் இங்கே இருந்துட்டேன்னா என்ன தேடிக்கிட்டு எங்க நாடக கோஷ்டி பூரா ஆர்மெட்டோட இங்க வந்துருவாங்க. அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அந்த தொல்லை உங்களுக்கு கொடுக்கலாம்னா நான் இங்க தங்குறது இல்ல. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க. புரிஞ்சிருக்கும். ரத்னா, மணி 4 அடிச்சிருச்சு. அடிக்கட்டா. டாக்டர் சொன்னபடி உன் அத்தானுக்கு டானிக் கொடு. கொடுக்கிறேன். ஓடுறேன். டானிக்கு நீங்க தானா? எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்து. அப்படியா? அப்பா இல்ல. ஏதோ பொதுக்கூட்டமா வெளியே போயிருக்காரு. அப்ப வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லு. சொல்ல முடியாது. திடீர்னு வந்தாலும் வந்துடுவாரு. சிரிச்சுக்கிட்டே போறிய, என்ன அர்த்தம்? ஒண்ணு இல்லையே. மறுபடியும் சிரிக்கிறிய? அதுவா, உங்களை நான் எத்தனை நாள் பார்த்திருக்கேன், எத்தனை தடவை பார்த்திருக்கேன். அத்தனை தடவை நான் பார்க்காததெல்லாம் இப்ப உங்க முகத்துல இருக்கு. என்ன இருக்கு? என்னென்னமோ இருக்கு. அது முகத்துல இல்ல, மனசுல இருக்கு. அதுதான் வெளியே. என்னதான் மனசுல இருக்கு? எவ்வளவோ. எப்படி? என்ன எவ்வளவோ? எப்படி? எதையாவது ஒண்ணு சொல்லுங்களேன். ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல, ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல, உள்ள உணர்ச்சியை வார்த்தையில் வடித்து சொல்ல, எண்ணம் ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல, உள்ள உணர்ச்சியை வார்த்தையில் வடித்து சொல்ல, எண்ணம் ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல. உயிரா உடலா பிரிந்து செல்ல, உயிரா உடலா பிரிந்து செல்ல, நாம் பிரிந்தது என்னாலும் கலந்து கொள்ள, நான் உயிரா
செல்ல நாம் பிரிந்தது என்னாலும் கலந்து கொள்ள நான் உயிரா உடலா பிரிந்து செல்ல நின்றால் நடந்தால் உன் நினைவு நின்றால் நடந்தால் உன் நினைவு என் நினைவே அகன்றால் உன் கனவு என் நினைவே அகன்றால் உன் கனவு கனவு ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல குங்குமம் நிலைக்கும் குலமகளே குங்குமம் நிலைக்கும் குலமகளே நான் குலவிட துடிப்பது உன் நிழலே நான் குலவிட துடிப்பது உன் நிழலே நிழலும் நினைவும் அனித்தியமே நிழலும் நினைவும் அனித்தியமே என்றும் நிலையாய் நிற்பது சத்தியமே என்றும் நிலையாய் நிற்பது சத்தியமே 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 டாக்டர், இந்த ஜோசியம் ஜாதகம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. ஆனா அதை நினைச்சு நான் கவலைப்படுறதே கிடையாது. குழப்பறீங்க இல்ல, தெளிவா சொல்றேன். இத பாரு, ஜோஷ் என்ன சொல்றான்? இத பாருப்பா, உன் ஜாதகப்படி இன்னென்ன தேதியில உனக்கு என்னென்ன ஆபத்து வருதுங்கிறான். அந்த ஆபத்தை நம்மளால தடுத்து நிறுத்த முடியுமோ? முடியாது. அதனால முடியாத விஷயத்தை நினைச்சு மோதிட்டே என்ன அர்த்தம்? மோதுறதாவது எனக்கு பயமா இருக்கு டாக்டர். அதான் பயப்பட வேண்டான்ற. பாரு, ஜோஷ் என்ன பண்ணும்? ஆளை பயமுறுத்தும். பயம் மனுஷனை கொண்டுடும். ஆமா, பாரதியார் என்ன சொன்னாரு? அச்சத்தால் நாடெல்லாம் தளர்ந்து போகும். என்ன அர்த்தம்? பயந்தா போயிடுவேன். ஜோஷத்தை நினைச்சு பயப்படுறவையா? பயப்படாத. நான் ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளு. என் கசின் பேர் ஒருத்தன் ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்தான். அவங்க கிட்ட யாரோ ஒரு ஜோஷம் போய், நீ ஜட்ஜாக இருந்தா பெருமனை சம்பாதிக்க முடியாது, உன் ஜாதகப்படி எக்ஸிபிஷன் கான்ட்ராக்ட் எடுத்தியானா ஒரே வருஷத்துல எங்கேயோ போடி வேணாம். இந்த பையனை நம்பி உத்தியோகத்தை ராஜினாமா பண்ணி எக்ஸிபிஷன் கான்ட்ராக்ட்ல இறங்கணும். இறங்கினவன் தான் இன்னும் கதை ஏறவே இல்லை. ஐயோ, பினிஷ். அதனாலதான் சொல்றேன், இந்த ஜாதகத்தை நம்பி கையில இருக்கிறத விடுறதும் தப்பு, அதுக்கு பயந்து குறுக்கு வழியா போறதும் தப்பு. அதான் பாயிண்ட் டாக்டர். பாயிண்டே அதான். டாக்டர், இப்ப நான் வீட்டை விட்டு வந்ததுக்கு காரணம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதான் சைட்டு பார்க்கணும் அப்படி இல்ல டாக்டர், நான் வீட்டை விட்டு வந்ததுக்கு காரணமே எங்க மாமா பொண்ணு ரத்னா தான். ரத்னாவா? ஆமா டாக்டர். டாக்டர், நான் சின்ன பிள்ளையில இருந்து வள்ளிய காதலிச்சேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே சீமைக்கு போயிட்டேன். சீமைக்கு போயிட்டு வந்த உடனே கல்யாணம் ஆகி போச்சு. இடையில உள்ளவங்க ஜோசியம் ஜாதகம்னு சொல்லி எங்க 2 பேரும் பிரிச்சு வச்சுட்டாங்க. தெரிஞ்ச விஷயம் தானே டாக்டர். என்னுடைய வயசு நான் சின்ன வயசு தான். நான் மனைவியை பிரிஞ்சு தனியா இருக்கேன்னு டாக்டர். இந்த நேரத்துல ரத்னா வர்றா, என் கூட பேசுறா, பக்கத்துல உட்கார்றா, ரொம்ப அந்யோன்யமா பழகுறா. டாக்டர், உங்களை தகப்பனார் மாதிரி நினைச்சுக்கிட்டு சொல்றேன்.
நான் அவளை பார்க்கும் போதும் பேசும் போதும் பழகும் போதும் நான் செல்வம், நீ சொல்ல வர்றது எனக்கு புரியுது. நீ தைரியமா சொல்லு. டாக்டர், நான் நினைக்கிறதெல்லாம் தப்புன்னு எனக்கு தெரியுது. என் மனைவி இருக்கா, அவளுடைய ஞாபகம் அடிக்கடி வந்துருது. இருந்தாலும் ரத்னா இவ்வளவு க்ளோஸா மூவ் பண்ணும் போது நான் என்னுடைய மிருக இச்சை என்ன டாக்டர்? செல்வம், மறுபடியும் சொல்றேன். இப்ப என் குடும்ப சமாச்சாரம் சொன்னேன்ல, அவன் ஜாதகத்தை நம்பி குறுக்கோயில போனா பரவாயில்ல. அவன் ஆம்பளை, பிசினஸ். இது பொண்ணு ஃபேமிலி அஃபேர். நீ ரத்னா ஏதாவது அப்புறம் சரி பண்ண முடியுமா? அதனாலதான் சொல்றேன், என்னைக்கும் நேரான வழியில போ. கோ ஸ்ட்ரைட். என்னப்பா அது? நான் சொல்றது புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுது டாக்டர். என்னது? நேர் வழி. அவ்வளவுதான். டேக் ரெஸ்ட். செல்வம், எங்க போற? உன்னை நீயே மறந்துட்டியா? அம்மாவுக்கு கொடுத்த சத்தியம் என்ன ஆகிறது? செல்வம், நில் நில். குடும்பத்தை ஜாதகப்படிதான் எல்லாமே நடந்திருக்கு. அப்பா இறந்தது ஜாதகப்படி, குடும்பம் தழைச்சது ஜாதகப்படி. அதே மாதிரி இதுவும் பலிச்சுட்டா பாரு, யோசி என்ன பண்ணும்? ஆளை பயமுறுத்தும். பயம் மனுஷனை கொண்டுடும். பாரதியார் என்ன சொன்னார்? அச்சத்தால் நாடெல்லாம் தளர்ந்து போகும். என்னைக்கும் நேரான வழியில போ. கோ ஸ்ட்ரைட். செல்வம், ஜாதகம் பலிச்சுட்டா வள்ளியினுடைய கதி என்ன ஆகிறது? என்னை காணவா, உன்னை காணவா, எனக்காகவா, உனக்காகவா, என்னை காணவா, உன்னை காணவா, எனக்காகவா, நான் உனக்காகவா, என்னை காணவா, என்னில் உன்னை காணவா, எனக்காகவா, நான் உனக்காகவா.
எனக்காகவா நான் உனக்காகவா தழுவாத தேகம் கண்டு தனியாத தாகம் கொண்டு தழுவாத தேகம் கண்டு தனியாத தாகம் கொண்டு தணல் மீது புழுவோ என்று தவிக்கின்ற உள்ளம் ரெண்டு தவிக்கின்ற உள்ளம் ரெண்டு எனக்காகவா நான் உனக்காகவா மலர் மீது பனி தூங்க மரம் மீது கனி தூங்க மலர் மீது பனி தூங்க மரம் மீது கனி தூங்க மலை மிகில் தூங்க மடி மீது நீ தூங்க மலை மீது முகில் தூங்க மடி மீது நீ தூங்க நீராட நதியா எல்லை நிழல் தேட இடமாயில்லை பசியார உணவாயில்லை பகிர்ந்துள்ள துணையாயில்லை எனக்காகவா நான் உனக்காகவா என்னை காணவா என்னில் உன்னை காணவா எனக்காகவா நான் உனக்காகவா வள்ளி கனவில்லை வள்ளி, கனவில்லை. என் ஆட்டி படைக்க அதே உணர்ச்சி தான் உன்னையும் ஆட்டி படைக்குது. என் இதயத்தை கிளறிவிட்ட அதே இனிய பாடல் தான் உன்னுடைய இதயத்தையும் கிளறிவிட்டு இருக்கு. என்னை எரிக்கிற அதே நெருப்பு தான் உன்னையும் சுட்டரிக்குது. ஜாதகம் நமக்கு சாதகமாக இருக்கும். இருக்கும். ஒரு வருஷம் வரையிலும் பொறுத்திருந்தா. ஒரு வருஷம் வள்ளி, நீ வீட்டுக்குள்ளே இருக்கிறவா, நான் வெளியில எல்லாம் போயிட்டு வரவேன். ஜாதகத்தை பத்தி பல கதைகள் கேள்விப்பட்டிருக்கேன். ஜாதகத்தையே நம்பி வாழ்ந்தவங்களை விட அதையே நம்பி நம்பி கெட்டவங்க தான் அதிகம் வள்ளி. எதையுமே நம்புறவங்களுக்கு தாங்க பலன் கிடைக்கும். தெய்வம் கூட தன்னை நம்புறவங்களுக்கு தான் நல்லது செய்யுது. அதே தெய்வத்தை நம்பிதானே நான் உனக்கு தாலி கட்டினேன். அதெல்லாம் சொல்லாத, நான் சொல்றது கேள். உன்னை நான் கோயிலுக்கு கூட்டிட்டு போகும்போது வள்ளியம்மைக்காக செய்யப்பட்ட திருமாங்கல்யம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கும் நான் கனவாவது கண்டிருப்பேனா? இல்ல. இதுல இருந்து என்ன தெரியுது? எனக்கு நீதான், உனக்கு நான் தான் தெய்வம் ஏற்கனவே முடிச்சு போட்டு வச்சுதான் நம்ம ரெண்டு பேரும் அங்க வரவழைச்சிருக்கு. வள்ளி, எந்த சக்தியாலையுமே அசைக்க முடியாத தெய்வத்தால போடப்பட்ட முடிச்ச நிமிஷத்துக்கு நிமிஷம் இடமாறிக்கிட்டு இருக்க கிரகங்களால என்ன செய்ய முடியும்? நான் சொல்றது கேள். நவ கிரகங்கள் சேர்ந்து வந்தாலும் சரி, உன் திருமாங்கல்யத்தின் நிழல கூட அது தொட முடியாது. அதை நான் ஒப்புக்கொள்றேங்க. தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சுங்கிற மாதிரி தெய்வத்தை நம்பினா நமக்கு வரக்கூடிய ஆபத்து ஓரளவுக்கு குறைமே தவிர கிரகதோஷம் அறவே நீங்கி போயிடாதுன்னு எல்லா ஜோசியரும் சொல்றாங்களே. ஜோசியம் அவங்க அழிச்சல்ல போ ஜோசிய சொன்னா. அந்த ஜோசியிலே ஒருத்தர் நம்மளை பத்தி என்ன தெரியுமா சொல்லியிருக்கா? ஒரு வருஷம் நாம ரெண்டு பேரும் விலகி இருந்தா ஆபத்து நீங்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கலாம்னு சொன்னானே தவிர சந்தர்ப்பம் இருக்குன்னு அழுத்தம் திருத்தமா சொன்னானா? சொல்லல. ஆமா. அப்ப நம்ம ஜாக்கிரதையா தானே இருக்கணும். எதுக்காக? அந்த சந்தர்ப்பம் நமக்கு இல்லாம போய் என் ஜாதகம் பலிச்சிட்டா நான் இறந்து போயிடுவேன். அப்படித்தானே? ஆமாங்க. வள்ளி, உன் ஜாதகம் பலிச்சு நான் இறந்துட்டா தற்காலிகமா உன்னை விட்டு விலகி இருக்கிறனா நிரந்தரமாகவே விலக வேண்டியதானா? எந்த இன்பத்தையும் அனுபவிக்காம எந்த சுகத்தையும் காணாம இப்படியே நான் போயிட வேண்டியதானா? சத்தியமா சொல்றேன் கேளு. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு உன் ஜாதகம் என்ன கொல்லுதோ இல்லையோ, ஆனா அவனுடைய நினைப்பு ஒவ்வொரு வினாடியும் என்ன கொண்டுகிட்டு இருக்கு. என்ன சுட்டரிக்க சுடுகாடு வரைக்கும் கொண்டுட்டு போக வேண்டியது. உன்னை தொடாமலே நான் இறந்துட்டா விறகு ராட்டி சேவையாக உன் கைக்கு வந்து சேரும். பிறவி எடுத்தாலும் எங்கே நீ சென்றாலும் கைப்பிடியில்
இடமெல்லாம் நான் வருவேன். Very good, very good. Congratulations, my boy. Congratulations. அதெல்லாம் ஒண்ணு இல்ல டாக்டர். I know everything. Everything. என்ன ஒண்ணுமில்ல, குங்குமம். டாக்டர் எங்க அம்மா கிட்ட சொல்லி பயப்படாத. வைத்தியம் என்ன சொல்லிருமா, ஒரு மனுஷன் எவ்வளவு ஹாப்பியா இருக்கானோ அவ்வளவு கூட ஆயுள் நீடிக்குமா அப்படின்னு வைத்தியம் சொல்லுது. இப்ப நீ ஹாப்பியா இருக்கல? இல்ல டாக்டர், சங்கடமா இருக்கு. ஏன்டா இப்படி அதை பத்தி நீ ஏன் வரி பண்ணிக்கிற? டாக்டர் என் ஜாதகம் டோன்ட் வரி போட்டு அதுக்கும் சேர்த்து மறந்துடுறேன். இல்ல டாக்டர், இனிமே என் ஜாதகமே உங்ககிட்ட தான் இருக்கு. இனிமே உன் ஜாதகம் மட்டும் இல்ல, உன் வைஃப் ஜாதகம் கூட என் கையில தான் இருக்கு. எங்க அம்மா யாருக்கும் தெரியும். நீ வா. அம்மா கிட்ட சொல்லிருக்கீங்க. Please don't worry. I am 24 hours with you. டாக்டர் Be happy. Get it. இறங்கப்பா. பயமா இருக்கு. நான் என்ன இருக்கேன் பக்கத்துல. இறங்கு. எங்க அம்மா கிட்ட சொல்லிருக்கேன். ஐயோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், சும்மா பாப்பா. செல்வா, என்னமோ அங்க நிறைய வேலை இருக்குன்னு போல போனதும் வந்துட்டியே. ஆமா, போனதும் வந்துட்டோம். ஆமா ஆமா போனோமா? போனோம், வந்துட்டோம். அதான் எனக்கு தெரியுமே, ஏன் வந்தீங்கன்னு தான் கேக்குறேன். அவன் ஏன் வந்தோம்? அதாவதுமா போன இடத்துல வேலை எல்லாம் பெர்ஃபெக்டா தான் நடந்துட்டு இருந்தது. செல்வம் கூட 4 நாள் தங்கலாம்னு தான் சொன்னான். ஆனா என்ன இடமா ரொம்ப டர்ட்டியா இருந்தது. ஒரு முக்கியமான விஷயம், அந்த இடத்துல செல்வத்துக்கு நைட்ல தூக்கம் இல்லாம கொசு கடிச்சுப்பா. பெரிய கொசு, நீ பார்க்கணும். ஆமா அந்த இடம் ரொம்ப மோசம். சரி, இடம் இருக்கட்டும். இவன் ஏன் என்னமோ மாதிரி இருக்கான்? நல்லாவா இருக்கா? எப்படி நல்லா இருக்கான்? முகம் எல்லாம் பேருந்து மாதிரி இருக்கா? என்னம்மா நீங்க ஒண்ணு இருட்டுல பாத்துட்டு இருட்டுல எதை பார்த்தாலும் பேயாட்டம் இருக்கும். நீங்க லைட் போட்டு எல்லா லைட்டும் போட்டு கிளீனா இருக்கும். ஆமா கிளீன் தான். என்னத்த லைட்டு கிளீனு? டேய் இப்படி வாடா. அட நீங்க இல்ல டாக்டர், நீ வாடா. உங்க அம்மா பேச்ச மாதிரி என்ன டாக்டர், அம்மா கிட்ட பயப்படாம எப்படி இருக்கு? தப்பு பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் அவ தைரியம் இல்ல, ஏன் காமிச்சு தெரிஞ்சு டாக்டர், நான் என்ன உன்ன மாதிரி கிழவனா? வாலிபன், அதான் தப்பு வாலிபன் தானே. அந்த தைரியத்துல நில்லு. அம்மா கிட்ட தைரியமா எப்படி இருக்கிறது? ஆமா, என்னதான் கேள்வி கேட்டாங்க, நான் தான் முடிச்சேன். உங்களை கேள்வி கேட்டோன்னு ஏற்கனவே சும்மா இருப்பா. சாதாரண கேள்வி கேட்டாங்க, வக்கீல் மேல மடக்கி விட்டாங்க. டாக்டர் வாங்கத்தே. ஏம்மா, அப்பா வீட்டுல இல்ல? இல்ல, நேத்து ஏதோ மகாநாடுன்னு வெளியூர் போயிருக்காரு. எப்பவுமே ராத்தாங்க மாட்டாரு. நேத்து என்னமோ வரல, இன்னைக்கு வந்துடுவாரு. அப்படின்னா நேத்து ராத்திரி நீ வீட்டுல தனியாதான் இருந்தியா? ஆமா. சரிம்மா, அப்பாதான் அடிக்கடி வெளியூருக்கு போயிடுறாரு. நீ ஏன் இங்க தனியா இருக்கணும்? வா, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். இன்னைக்கே வா. இப்பவே புறப்படுமா? ஏன் உங்க மகன் ஏதாவது? என்ன மகன் ஏதாவது? அவன் பாட்டுக்கு அவன் இருந்துட்டு போறான். நீ பாட்டுக்கு என் கூட என் அறையிலே இருந்துட. அதானே. என்ன பண்ணா? ஆஹா, சரி புறப்படுமா. சீக்கிரம் புடவை மாத்து. அம்மா அவங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்களா? இல்லையே. உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்களா? என்ன கேட்டாங்க? ராத்திரி வீட்டுக்கு வந்துருந்தேன்ல, நம்ம கார் வெளியே நிக்கிறத பார்த்துட்டு யாரோ அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு அம்மா என்கிட்ட கேள்வியா கேட்டாங்க பாரு. நான் வெல வெளத்து போயிட்டேன். அப்புறம் எப்படியோ அம்மாவை சமாளிச்சுட்டேன். சமாளிச்சிட்டீங்கல்ல? அம்மாவை சமாளிச்சுட்டேன். ஆனா
எனக்கு தான் பயமா இருக்கு. ஆமா, இங்க பாருங்க, ஏன் பயப்படுறீங்க? இல்ல, ஒரு வருஷம் நாம 2 பேரும் பிரிஞ்சிருந்தா தானே நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அதுக்குள்ள அவசரப்பட்டு ஏண்டா தப்பு தானே, நான் என்ன நடக்கும் எது நடக்கும்னு பயமா இருக்கு. இங்க பாருங்க, இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நடந்தது எல்லாமே தெய்வ சம்மதத்தின் பேர்ல தான் நடந்திருக்கு. நீங்க அன்னைக்கு சொன்னது போல தெய்வத்தால போடப்பட்ட முடிச்ச எந்த கிரகத்தாலையும் அசைக்க கூட முடியாது. நீங்க 100 வயசுக்கு மேல இருக்க போறீங்க. நானும் தான் இருப்பேன். சந்தோஷமா இருப்போம், 2 பேரும் சந்தோஷமா இருப்போம். ஆனா ஏய், கிரகம் வேற இருக்கு. அன்னைக்கு நீங்க எனக்கு எவ்வளவு தைரியம் சொன்னீங்க. அன்னைக்கு சொன்ன லண்டனுக்கு போய் படிச்சும் கூட கிரகத்தை நினைச்சு நடுங்கிறத பாரு. என்னடி லண்டன் குண்டன் உயிர் இல்ல, புசுக்குன்னு போச்சுன்னா வருமா? என்னம்மா இது? நீ ரொம்ப மோசம்ப்பா. ஏமா? உங்க மேல எனக்கு கோபமா வருது. ஏன் எதுக்காக? நீங்க ரொம்ப பொய் சொல்றீங்க. யாருன்னா? ஆமா, அத்தான் கட்டி இருக்கிற பொண்ணை பத்தி நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? அவளுக்கு காக்கா வலிப்பு, யாரும் இல்லாத நேரம் பார்த்து அத்தான் கழுத்தை நெரிச்சு கொல்ல வர்றா அப்படின்னு சொன்னீங்களே, அது பொய் தானே? இந்த பாருமா, அந்த பொண்ணு ஜாதகப்படி உங்க அத்தான் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது உண்மை. அத உனக்கு விளக்கமா சொல்லாம உனக்கு புரிய முடியாது சுருக்கமா சொன்னேன். போதுப்பா. அந்த அக்கா எவ்வளவு நல்ல அக்கா, அத்தாங்கிட்ட எவ்வளவு பிரியமா பேசு தெரியுமா? பெத்த அம்மா மாதிரி பேசுதுப்பா. நீங்க அத தள்ளி வச்சுட்டு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சீங்களா? அப்படி எல்லாம் நினைக்காதீங்கப்பா. தப்பு. அடே, சுருக்க விழுந்துருச்சே. என் கண்ணுதான் பட்டிருக்கோம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. அப்படியா? மாமா, நீ யாருமா? நானா பூதலிங்கல்ல உங்க வீட்டுக்காருக்கு மாமா, அவங்க பொண்ணு. என் பேரு நீங்க சொல்லுங்க பாப்பா. எனக்கு தெரியாதுமா. நான் சொல்லிட்டேன். சொல்ல. என் பேரு ரத்னா. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க தெரியுமா? எதுக்காக? உங்க வீட்டுக்காருக்கு என்ன 2ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குதான். அப்படியா? அதுக்கு நாம ஊர்ந்துட்டேன். அப்புறம் அப்புறம் நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் மாடியில பேசிட்டு இருந்தீங்களே, அத நான் பாத்துட்டேன். சரி, பாத்துட்டேன். அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தப்பு அப்படின்னு நினைச்சேன். எது தப்புன்னு நினைச்சேன்? உங்க வீட்டுக்காரர 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 3 சொன்ன பாருங்க, அதான் தப்புன்னு நினைச்சேன். நம்ம 2 பேரும் ஒண்ணு செய்வோமா? என்ன? யார் சொன்னாலும் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். அதே மாதிரி நீங்க அவரை விட்டு போயிடாதீங்க. நான் அவரை விட்டுட்டு போக மாட்டேன். ஏமா, நான் ஒண்ணு சொல்றேன், கேப்பையா? நான் அவரை விட்டுட்டு போக மாட்டேன். அதே மாதிரி நீயும் என்னை விட்டுட்டு போயிடாதுமா. நான் போக மாட்டேன், ஆனா நீங்க அவரை விட்டு போயிடாதீங்க. நீங்க போனீங்க, நீங்க இல்லாத நேரம் பார்த்து அவருக்கு வேற யாரையாவது டபக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அம்மா வள்ளி, இந்த அரை பைத்தியம் சொல்றதை கேட்டுக்கிட்டு நீ எதையும் வித்தியாசமா நினைச்சுக்காதேம்மா. இவ சொல்றத மட்டும் இல்ல, இவளையே என்னால வித்தியாசமா நினைக்க முடியும். பாருங்களேன், இவ கூட பழகின இந்த கொஞ்ச நேரத்துல பல பிறவிகள் இவளோடு பிறந்து பழகின பாசம் இவ மேல எனக்கு ஏற்பட்டுடுச்சு. இப்படி உள்ளத்துல உள்ளத கொஞ்சம் கூட மறைக்காம அப்படியே வெளியில எடுத்து கொட்டால இவளை போல ஒரு பொண்ணை பார்க்க முடியுமா? அம்மா, இவ சொன்னது போல இங்க 2ஆம் கல்யாணத்தை பத்தி பேச்சு நடந்தது உண்மைதான். ஏன் நடந்தது, எதுக்காக நடந்ததுங்கிறத உன்கிட்ட விவரமா சொல்றேன். அக்கா, என்னம்மா? பாத்தியா இப்பதானே சொன்னீங்க என்ன விட்டு பிரிஞ்சு போக கூடாதுன்னு. சொல்லிட்டு நீங்களும் என்ன விட்டுட்டு போறீங்களா? இல்ல இல்ல, தப்புதான். அத்தை கூப்பிடலையே. நானும் கூப்பிடுறேன், வாடியம்மா. சரி. இப்படி உட்காரம்மா, வா. வள்ளி, நான் எது நினைச்சாலும் எந்த காரியத்தை செய்தாலும் அது உனக்கும் வீட்டுக்காரனுக்கும் நன்மையா இருக்கணுங்கிற ஒரே நினைப்புலதான் நான் செய்வேன். அந்த நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமா இருக்கத்தே. வள்ளி, இத புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இங்க 2ஆம் கல்யாணத்தை பத்தி பேச்சே எடுத்தேன். எப்படின்னா, உன் ஜாதகப்படி உன் வீட்டுக்காரன் உயிருக்கு 1 வருஷத்துல ஆபத்து இருக்கு இல்லையா?
இவ ஜாதகப்படி இவளை கல்யாணம் செய்துக்கிறவன் 100 வருஷத்துக்கு மேல இருப்பான்னு எல்லா ஜோசியர்களும் சொல்லிட்டாங்க. இவளை கல்யாணம் செய்துகிட்டாவா? ஆமாமா, 100 வருஷத்துக்கு மேல இருப்பாரா? இருப்பாமா. அக்கா அக்கா, நான் கட்டிக்கிறேன்க்கா, நான் கட்டிக்கிறேன்க்கா, நான் கட்டிக்கிறேன்க்கா. இந்த உன்கிட்ட சொன்ன நீ என்ன நினைப்பியோன்னு. அத்தை, குருடனுக்கு வேண்டியது கண்ணு. அத கடவுள் கொடுத்தா என்ன, கடத்தெருவுல கிடைச்சா என்ன? இத முன்னாலேயே சொல்லியிருந்த அந்த கல்யாணத்தை எப்பவோ முடிச்சிருப்பானே. இதோ இப்ப போறேன், இப்போ இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். ரெண்டாம் கல்யாணம். உங்க முட்டாள்தனத்துக்கு ஒரு எல்லையே கிடையாது. ஏற்கனவே நான் முட்டாள்தனம் பண்ணிட்டு தான் எந்த நிமிஷம் ஏதாவது வேலை வளர்ந்து நடுங்கி போய் கிடக்கிறேன். மேற்கொண்டு செய்துக்கிட்டே போனா இதுக்கு முடிவுதான் என்ன? ஜாதகம் மண்ணா கட்டி நல்ல வாயில வருது. ஜாதகமா? ஜாதகப்படிதான் எல்லாம் நடக்கும் இருந்தா மனுஷனுக்கு மனசு, அறிவு, புத்தி எதையுமே கடவுள் கொடுத்திருக்க மாட்டான். என் ஒருத்தன் உயிருக்காக எத்தனை பேருடைய வாழ்க்கை நாசம் பண்றதா முடிவு பண்ணிட்டீங்க? இதுல நாசம் பண்றதுக்கு என்னங்க இருக்கு? நீங்க ரத்னாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ ஜாதகப்படி உங்களுக்கு ஆயுள் நீடிக்கும் போது எல்லாருமே சந்தோஷமா இருக்க வேண்டியதுதானே? வாங்க, இப்படி வா, முன்னால வா. இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றிய, என்ன நினைச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை சொன்ன? என்ன பத்தி நீ என்ன நினைச்சிருக்க? நீங்க 1000 அழுகைகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உங்க அந்தரங்க உள்ளத்துல ஏன் ஒருத்திக்குத்தான் இடம் இருக்குங்கிற ஒரே நம்பிக்கையில தாங்க கேட்கிறேன். ஓகே, அப்புறம் என்ன? நீ இவ்வளவு நம்பிக்கையில பேசும்போது அப்புறம் செஞ்சிட வேண்டியதான். எழுந்து எழுந்து அபிப்பிராயம் எப்படி செய்யலாம்? ஒரு அபிப்பிராயம் எனக்கு நான் சொல்லாம சொல்லுங்க. இப்போ ஆயுசுக்காக ரத்னாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்க, பொறு வர்றேன். அப்புறம் அழகுக்காக ஒருத்தி, காசுக்காக இன்னொருத்தி, புள்ள குட்டிக்காக வேற ஒருத்தி, இப்படியே ஒவ்வொருத்தியா கல்யாணம் பண்ணிக்கிட்டே போறேன்னு வச்சுக்க. ஒரு நாளைக்கு திடீர்னு ஜாதகம் பலிச்சு நான் கட்டையை விட்டுட்டேன்னா இந்த வீட்டுல எத்தனை பேர் உதவி ஆவீங்க? சும்மா சொல்லு, ஒரு இதுதானே, பேச்சு தானே, அபிப்பிராயம். நீங்க ரொம்ப படிச்சவங்க, உங்ககிட்ட நான் பேச முடியுங்களா? நல்லதுன்னு தெரியறப்போ துணிஞ்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டா நல்லா இருக்குமே. நான் முடிவுக்கு வந்துட்டேன், அன்னைக்கே முடிவுக்கு வந்துட்டேன். என்னங்க? இனிமே இந்த வீட்டுல யாராவது என் ரெண்டாம் கல்யாணத்தை பத்தி பேசுனீங்கன்னா அன்னைக்கே முதல் கல்யாணத்தை விவாகரத்து பண்றதா முடிவு பண்ணிட்டேன். பதில் சொல்லு. அபிப்பிராயம் தானே? வீட்டுல நிம்மதியாக இருக்க முடியாது போல இருக்கு. மறுபடியும் சீவைக்க ஓடிடுறேன். அங்கேயே குரங்கு மாதிரி ஒரு வெள்ளக்காட்சியை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இந்த தொல்லையே இருந்திருக்காது. நான் வெள்ளக்காட்சி மாதிரி இருக்கேன். நான் ரெடிப்பா, என்ன பத்தி ஒண்ணும் இல்ல. எதுக்கு நீ ரெடி? உங்களை ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான். அம்மா, உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யார் ரெடியா இருக்கா? நீயே ஆஃபர் பண்ணிட்டு நிக்கிற. நான் இருக்கிற பக்கமே திரும்பாதேன்னு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்றேன். இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உங்களை கல்யாணம் கட்டிட்டு தான் என்ன தைரியம் தான் இந்த ரெண்டாம் கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்லி? ஆமா, உங்க மேல ஆசை வச்சு கல்யாணம் கட்டிக்கிறேன்னு வந்து நிக்கிறேன். வள்ளியக்கா பாவங்க, அது பைத்தியக்கார பொண்ணு. அது ஜாதகம் அப்படி இருந்தா அதுக்கு அதை போய் கோச்சிட்டு என்னங்க பண்றது? இப்ப நான் உங்களை எதுக்கா கட்டிக்கிறேன்னு சொன்னேன் தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. வள்ளியக்கா ஜாதகப்படி நீங்க 1 வருஷத்துல செத்து போடுவீங்களாம். ஐயோ பாவம், வள்ளியக்கா உங்க மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கு. நீங்க செத்து போயிட்டீங்கன்னா வள்ளியக்கா எப்படி எல்லாம் அழுவோம். அது நினைச்சாலே எனக்கு இப்போ அழுக வருதுங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா என் ஜாதகப்படி நீங்க 100 வயசுக்கு மேல இருப்பீங்களா அப்படின்னு அத்தை சொன்னாங்க. அதுக்காகத்தான் என்ன உங்களுக்கு ஆயுசு குடுக்கறதுக்காகத்தான் உங்களை கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்றேன். உங்களை கட்டிக்கிட்டு உங்க கூடவே இருந்து நான் தொந்தரவு கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு ஆயுசு கொடுத்துட்டு நான் எங்கேயாவது போயிடுவேன். அதுக்கப்புறம் நீங்களும் வள்ளி அக்காவும் ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா இருப்பீங்களா? என்னங்க என்னங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. நான் அப்பாட்ட சொல்லிடுறேன். அவர் சீக்கிரமா எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுவாரு. சரின்னு சொல்லுங்க. என்னம்மா இது? பள்ளி வந்து நின்னுகிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லி அவ கண்ணீர் விடுறா. ரத்னா வந்து தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன கண்ணீர் விட வைக்கிறா? என்னம்மா இதெல்லாம்? அம்மா, 1 வருஷம் முடிய இன்னும் கொஞ்ச நாள் தானமா இருக்கு. அது வரைக்கும் பேசாம இரு. அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்றதா கருவாணி பண்றதான்னு முடிவு பண்ண. அக்கா, நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? வேண்டாங்கிற பிள்ளை வலுக்கட்டாயம் பண்ணி ஏன் இப்படி எல்லாரும் கெட்ட பேர் உண்டாக்குற? இதோட விட்டுரு. ஐயோ ஐயோ, இந்த வீட்டுல எல்லாம் பைத்தியங்களாவே இருக்கு. ஏய், சும்மா உளறிக்கிட்டு இருக்காதடா. நம்ம முதலாளி குடும்பத்துல நான் சின்ன பிள்ளையில இருந்து வேலை பார்க்கிறேன். அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியும். பெரியம்மாவுடைய ஜாதக நம்பிக்கைப்படிதான் அங்க எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம முதலாளி செல்வத்தையாவுடைய விஷயம் ஜாதகப்படி நடக்கும்.
என்னடா அவர் ஜாதகம்? அவருடைய ஜாதகம் இல்லடா, அவர் கல்யாணம் பண்ணி இருக்கிறாரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய ஜாதகப்படி இன்னும் 1 வருஷத்துல முதலாளி க்ளோஸ். அது தெரிஞ்சிருந்தும் இப்படி பல லட்சம் ரூபாயை கொட்டி இந்த உர தொழிற்சாலையை கட்டிக்கிட்டு இருக்காருன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. சும்மா நடத்துறா, எவனோ ஜோசியம் உலகனானு அது கட்டி இவன் உலகிட்டு இருக்கான். உலகத்துல ஜோசியம் சொல்ற மாதிரி தான் எல்லாம் நடக்குதா? உலகத்துல நடந்திருக்குதோ நடக்கலையோ அது எனக்கு தெரியாது. நம்ம முதலாளி குடும்பத்துல நடந்திருக்கு. பெரியவர் ஜாதகப்படி 46வது வயசுல அவர் காலமாயிட்டார். சின்னவர் ஜாதகப்படி குடும்பம் பணக்கார குடும்பம் ஆயிருக்கு. இந்த 2 விஷயம் நடந்திருக்கும் போது 3வது விஷயம் ஏன் நடக்க கூடாதுன்னு கேக்குறேன். ஏன் சார் சீக்கிரம் தாக்கி விட்டு போ. என்னப்பா செல்வம், என்ன இங்க வந்துட்ட? டாக்டர், எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு டாக்டர். மாதிரி என்ன? என்னால சொல்ல முடியல டாக்டர். ஏதோ சரி சரி, உள்ள வா, செக் பண்ணி பாப்போம். படுத்துக்க வா. ஏன்பா ஒண்ணுமே இல்லையே, ஏன் இப்படி காரியம் பண்ற? நல்லா பாருங்க டாக்டர். ஏன்பா இவ்வளவு தென்பா எழுதி உட்கார்ந்து கத்துறிய, என்ன கேடு? எப்ப கேட்டாலும் ஒண்ணு இல்ல சொல்லிக்கிட்டு மனுஷன் வேதனை பட்டுக்கிட்டு இருக்காப்பா. ஏதாவது இருந்தா தானே இருக்குன்னு சொல்றதுக்கு. பயமா இருக்க. அது இருக்கு. எது பயம் நிறைய கிட்டல. டாக்டர் ராஜன், நான் மரகதம் பேசுறேன், செல்வத்தோட அம்மா. ஆமாமா தெரியாத விஷயத்த சொல்லுங்க. என் மருமக வள்ளி திடீர்னு வாந்தி எடுக்கிறான். வாந்தி எடுத்துங்களா? சீக்கிரம் வாங்களே. அது ஒண்ணும் இருக்காதம்மா, பயப்படாதுங்க, நான் வந்துடுறேன். ஏன்பா என்ன உன் சம்சாரம் வாந்தி எடுக்கிறாம? ஏன் சம்சாரம் வாந்தியா? ஏன் என்ன காரணம்? ஆண்கள் வாந்தி எடுக்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. பெண்கள் வாந்தி எடுக்கிறதுக்கு முக்கியமா ஒரே ஒரு காரணம் தான். ஆனா அது அந்த காரணம் தானாங்கிறது அங்க போய் செக் பண்ண தான் சொல்ல முடியும். என்ன காரணம்? வயிற்றுல ஏதாவது கோளாறு இருக்குமா? வேற எங்க இருக்கும்? கோளாறு எல்லாமே வயிற்றுலதான். வா செக் பண்ணி பார்த்துருவோம். அவனு அளவுக்கு மீறி சாப்பிட மாட்டாள். என்ன என்ன சமாச்சாரம்? வாங்க டாக்டர். என்ன? விசாரணை பண்றேன், தயவுசெய்து எல்லாம் கொஞ்சம் வெளியே போங்க. ஓ என்ன தெரியல, ஏன் வாந்தி? செல்வம் ஓப்பா. நான் டாக்டர் பஞ்சாதி கூட பேச விட மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் அப்படி கொடுங்க. ஓய் கை கொடு. வெரி குட் வெரி குட். இப்படி இருக்கும்னு தெரிஞ்சுதான் தகுந்தபடி மருந்து கொண்டாந்து இருக்க. இந்த பாருமா, இந்த மாத்திரை ஒண்ணு போட்டுக்க, உடனே வாந்தி நின்னுடும். இந்த மாத்திரை தினசரி காலையில பல்லு தேய்ச்சி ஒண்ணு போட்டுக்க. சாப்பிட்டீங்கன்னா உனக்கு பிறக்க போற குழந்தை உங்க வீட்டுக்கார மாதிரியே இருப்பாங்க. பாருமா, உங்க விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். உங்க வீட்டுக்கார அத்தனை என்கிட்ட சொல்லிருக்கான். திரும்ப நான் சொல்றேன். ஏமா பயப்படுற? இந்த விஷயம் உங்க அத்தைக்கு தெரிஞ்சு போயிடுமோன்னு தானே? பயப்படாத, நான் சொல்லுவேனா? நோ டோன்ட் வரி, பயப்படாத. பாரு, உனக்கு குழந்தை பிறக்க வரணும், என் நர்சிங் ஹோம்லயே வச்சுக்கிட்டு இந்த சீக்கிரம் நான் காப்பாத்துக்கிறேன். நீ மட்டும் ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இருப்பியா? வெரி குட், குட் கேர்ள். நான் வரட்டுமா? என்ன சாப்பிடணும், எதை சாப்பிட்டு தெரிஞ்சு வேணுமா? இஷ்டத்துக்கு சாப்பிட்டா எப்படி? என்ன டாக்டர், அவன் ஏன் வாந்தி எடுக்கிறான்? பித்தம், ஓவர் காபி. காபி அடியோட கட் பண்ணுமா அப்படித்தேன். அட ஏன் டாக்டர் நீங்க ஒரு பக்கம், பித்தமா பித்தம்? என்னம்மா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் ஏன் வாந்தி எடுக்கிறான்னு எனக்கு நல்லா தெரியும். தெரியும். ஆமா, யார் சொன்னாங்க உங்ககிட்ட? எல்லா ஜோசியர்களும் சொல்லிட்டாங்களே. ஜோசியர் எந்த விஷயம் தெரியுமா? என்ன சொன்னா? இந்த கிரக தோஷம் முடிய இன்னும் 7 நாள் பாக்கி இருக்கு. முடிய போற நேரத்துல கிரகத்தினுடைய சேஷ்டெல்லாம் ரொம்ப உக்கிரமா இருக்குமா. அதுக்கு சில சாந்தி எல்லாம் செய்ய சொல்லிருக்காங்க. அது சரிவர செய்யாததுனாலதான் இப்படி எல்லாம் கோளாறு ஏற்பட்டிருக்கு. வெரி குட் வெரி குட். அந்த சாந்தி எல்லாம் கரெக்டா செஞ்சிருங்க. செல்வம், நீ வாப்பா. பெஞ்சாதி ஏன் வாந்திருக்க தெரியுமா? ஏன் கர்ப்பவதி குட்டி மாதிரி உனக்கு ஒரு பயப்பறான். ஐயோ, வள்ளி கர்ப்பமா? நான் என்ன செய்வேன்? அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அம்மாவுக்கு கொடுத்த சத்தியத்தை மீறிட்டனே, நான் செத்து போயிடுவேன். ஜாதகம் பறிச்சு நான் சாக போறேன் டாக்டர். ஜாதகம் பலிக்காதப்பா. என்னால நிக்க முடியல டாக்டர். உட்கார முடியல டாக்டர்.
ஐயோ படுக்க முடியல டாக்டர். எதுக்கு எங்கேயாவது ஓடியா? ஐயோ என்ன யார்கிட்ட பண்றேன் டாக்டர். ஐயோ நான் சாக போறேன் டாக்டர். என்ன பிடிச்சிருங்க. ஐயோ நான் சாகிற நேரத்துல எங்க அம்மாவை பொட்டாட்டி பக்கத்துல இருக்கட்டும் டாக்டர். அம்மா ஐயோ வள்ளி என்னவா கட்சி நாம எப்படி பார்த்தேன்? யார்கிட்ட பண்றேன் எங்க அம்மா வந்து முடியாது டாக்டர். ஐயோ வள்ளி ஐயோ டாக்டர் அடைக்குதுமா. தலை பிடிச்சுக்கோ வள்ளி, நீ காலை பிடிச்சுக்கோ. நாக்கு எடுக்கணுமா டாக்டர்? என்ன டாக்டர் சும்மா படிச்சவன் நீ அவங்களோட சேர்ந்து அழிஞ்சிட்டே இருக்கிய. நாக்கு இருக்குதுங்கிற. ஆமா இருக்குது நாக்கு. எதை நினைச்சிட்டு பயந்து சாவறாங்க. என் ஜாதகம் அப்படி இருக்கு டாக்டர். அம்மா உன் ஜாதகம் இல்ல, என் ஜாதகம். நான் போய் முதல்ல இந்த தோஷி ஏதாவது பிடிச்சு பாக்கணும். ஏப்பா ஏந்து இந்த பாட்டு சாப்பிடு. ஆமா நல்லா தூக்கம் வர பாத்து தூங்கு. தம்பி எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நீ வா சொல்ற. போய் ஏன் அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு போச்சாம போ. அம்மா ஏந்திரம்மா. டாக்டர் ஐயோ ஒண்ணுமில்லம்மா, ஏன் பயப்படுற? ஒண்ணுமில்லம்மா. தம்பி இப்படி வாடா. என்ன நான் சொன்னதெல்லாம் சரியா போச்சுங்க. கிரகதோஷம் முடிகிற நேரத்துல அதனுடைய சேட்டிங் உக்கிரமா இருக்குன்னு சொன்னேன். ஆமாண்டா, நல்லா இருந்த பொண்ணு திடீர்னு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சுட்டா. செல்வம் இருந்தாப்புல இருந்து என்னென்னமோ பண்ணுதுங்கிற. இத பத்தி நீ என்ன நினைக்கிற? இத பத்தி என்ன நினைக்கிறது? கண்ணுக்கு நேரம் பார்த்த பிறகு எல்லாம் கிரகத்தினுடைய சேட்டை தான். சரி, நான் சொன்னதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். கரெக்டா எழுதி வச்சிருக்கேன். என்ன பண்ண போறேன்? எங்க படி. கோடி அர்ச்சனை, ஆமா, நவக்கிரக பூஜை, சரி, சுமங்கலிகளுக்கு ரவிக்கை புடவை கொடுத்தல், சரி, ஏழைகளுக்கு அன்னமளித்தல், சரி. ஒரு வாரம் வரைக்கும் வள்ளியும் செல்வத்தையும் சந்திக்க விடக்கூடாது. ஆமாண்டா, அது எல்லா ஜோசியர்களும் சொல்லிட்டாங்க. அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அதை நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரு வாரம் வரைக்கும் வள்ளிக்கும் செல்வத்துக்கும் நமது முருகன் கோவில் பிரசாதம் சாப்பாடு. ஆமா, பிரசாதம் பிரசாதம். பிரசாதம்னா வடை சுண்டல் ஏதாவது நெய் பொங்கல். பொங்கல் என்ன பரவாயில்ல அந்த பொண்ணுக்கு. பாருங்க, அதோட நான் சொல்றது செய்தி செய்யுங்க. சொல்லுங்க, செஞ்சிருவோம். அம்மா உங்க ஜாதக பேச்சு கேட்டு கேட்டு எனக்கு போர் அடிச்சு போச்சு. அந்த ஜாதகம் பலிச்சிடுமோ நினைச்சு அவன் பயந்து சாக ஆரம்பிச்சிட்டான். அந்த பயத்துல அவனுக்கு ஏதாவது ஆச்சு அநியாய பழி என் தள்ள வந்து சேரும். அதனால நான் சொல்றபடி செஞ்சிருங்க. தினசரி அவனுக்கு ஏதாச்சும் ஒரு என்டர்டைன்மெண்ட், மியூசிக், டான்ஸ், கலாகாரம், சம்திங் அவன் மனசை மாத்திடுங்க. செஞ்சிருவோம். தம்பி குறிச்சு வச்சுட்டாங்க. என்ன காப்பாத்துங்க. வள்ளி, ஏமா இப்படி இருக்க? இந்த கெட்ட காலம் முடியறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் பாக்கி இருக்கு. வர்ற ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 10 மணியோட எல்லா தோஷங்களும் நீங்கி போயிடுமா. இந்த ஒரு வாரம் வரைக்கும் நீ உன் புருஷன் கண்ணுல படவே கூடாதுமா. அத்தை, நீங்க என்கிட்ட இந்த ஒரு வாரம் அடி பைத்தியமே, உண்மையில நம்பிக்கை இல்லாமையா நான் சொல்றேன்? வள்ளி, இந்த ஒரு வருஷம் வரைக்கும் நீ ஜாகிரதையா இருக்கலையா? அது எனக்கு தெரியாதா? நான் ஏன் சொல்றேன் அதை நீ புரிஞ்சுக்கணும். இத பாருமா, இந்த ஆம்பளைங்க வெளியே திரும்ப போவாங்க. அவங்க மனசு மாறி அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஒரு வாரம் வரைக்கும் அவனை பார்க்காம இருந்துடுற. ஆனா எது எப்படி இருந்தாலும் அவங்க 100 வருஷத்துக்கு மேல உயிரோட இருப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு உள்ளூர இருக்கு. அத்தை, ஒண்ணு மட்டும் சொல்றேன், எனக்கு வெள்ளப்புடவை வாங்க வேண்டி வந்துருமோன்னு நீங்க வேதனைப்படாதீங்க. பூவையும் மஞ்சளையும் கூட கூடையா கொட்டித்தான் என் பணத்தை நீங்க வழி அனுப்பி ஆகணும். ஐயோ, ஏண்டியம்மா இப்படி எல்லாம் வளர்ற? இந்த கிரகத்தினுடைய கொடுமை பத்திலேயே நான் சொல்ல வந்தேன். பரீட்சத் மகாராஜா கதை தெரியுமா அவனுக்கு? இப்படித்தான் பாம்பு கடிச்சு செத்து போயிடுவாருன்னு அவருக்கு ஒரு சாபம். அவர் ராஜா இல்லையா, ஊர்ல இருக்கிற எல்லா பாம்புகளையும் பிடிச்சு கொண்டு வர சொல்லி நெருப்பு வச்சு கொண்டுட்டாராம். அதோட விட்டாரா, கடலுக்குள்ள ஒரு பெரிய அரண்மனையை கட்டி ரொம்ப பாதுகாப்பா வாழ்ந்து வந்தாராம். யாரோ ஒருத்தர் ஒரு எலுமிச்சம்பழத்தை அவர் கையில கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். அந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ள இருந்த ஒரு சின்ன புழு பாம்பா உருவெடுத்து மகாராஜாவை கொன்னுடுச்சான். இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? இந்த கிரகம் என்ன பண்ணுமாம், கடைசி நாள் வரைக்கும் ஆளை சௌக்கியமா வச்சிருந்து கடைசி நிமிஷத்துல கொண்டு விடுமா. இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நீ கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும்னதாமா சொல்ல வந்தேன். இதுக்காக என்னென்ன சான்றுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? விதிவசம் என்றாலும் வினை பயன் என்றாலும், விதிவசம் என்றாலும் வினை பயன் என்றாலும், கதி தந்து காப்பாற்ற கந்தன் துணை இருக்க, கதி தந்து காப்பாற்ற கந்தன் துணை இருக்க, எது வந்தால் தான் என்ன. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் லலிதாம்பிகாயே நமஹ.
ஓம் துர்காயே நமஹ ஓம் துர்காயை நமஹ ஓம் லக்ஷ்மே நமஹ ஓம் லக்ஷ்மே நமஹ ஓம் சரஸ்வத்யே நமஹ ஓம் சரஸ்வத்யே நமஹ ஓம் விஷாலாக்ஷே நமஹ ஓம் விஷாலாக்ஷே நமஹ ಕುಜೆ ಕುತಕ ಜೆ ಕುಜಣ ಕುತಕ ಜನ ಕುಡಿಡಿ ಕುತಕ ಹಿಡಿ ಕುಡಿಗಡದ ಗದ್ರಗಡದ ತರಗಡದ ಜಂತ ಜಂ ಜಂತ ತತಾಂಕ ಜನ ತಾ ಕುಜೆ ಕುತಕ ಜೆ ಕುಜಣ ಕುತಕ ಜನ ಕುಡಿಡಿ ಕುತಕ ಡಿಡಿ ಕುದ್ರಗಡದ ತರಗಡದ ಜಂತ ಜಂ ಜಂತ ತತಾಂಕ ಜನ ತದ್ದಿನ್ ತದಿನ್ ತಗದಿನ್ ಗೆನ್ನತ್ತಂ ಗೆನ್ನತ್ತಂ ತಾಂಗ ತಗದಗಡದ ಜೊಂಡ ತಾಂಗ ತಗದಗಡದ ತಕ ತಜಂ கோயிலிருந்து பொங்கல் பிரசாதம் கொண்டு வந்திருக்கிறேன். இது பிள்ளையாண்டனுக்கு. ஆமா, இது அவருடைய சம்சாரத்துக்கு. இதான அவர் சம்சாரத்துக்கு. ஆமா, இதை கொண்டு போய் சின்ன எஜமா அறையில வச்சிரு. சரிங்க. இந்த ஒரு வருஷம் கெடுவு முடியறது இன்னைக்கு தான் கடைசி நாள். இன்னும் சில மணி நேரம் தாண்டா இருக்கு. சில மணி நேரம் தான். ஆமா, சில மணி நேரத்துல ஏதாவது ஆயிடுமோ. ஒண்ணும் ஆகாதுடா, எல்லாம் சரியா போச்சு. நீ இப்படி தனியா இருந்தன்னா இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கும். கீழே சத்யவான் சாவித்திரி கதாகாலட்சேபம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பதிவிரதையின் கதையை கேட்டாலே பாவமெல்லாம் பரிகாரம் ஆயிடும். நீ போய் கூட்டத்தோட உட்காந்துக்க. ராதா ரமண ஹரே ராமேதி, ராதா ரமண ஹரே ராமேதி, ராஜீவாச்சனயா நஷ்யா சிஷ்யா நஷ்யா நஷ்யா இதோ இருக்குண்ணா. ராஜீவாச்சனயா மேதி ருகி முகுந்தேதி. இப்படியாகத்தானே அதே பாட்டை ஒரிஜினல் நாரதர் பாடிண்டு ஒரிஜினல் சாவித்திரியை பார்க்க வந்தார். ஏன் பார்க்க வந்தார்? சத்தியவான் லைஃப் முடியறதுக்கு அன்னைக்கு லாஸ்ட் டே தோல்வியோ ஜாதகப்படி அங்கப்படி. நாரதர் சாவித்திரி பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? குழந்தை, அம்மா அம்மா குழந்தை சாவித்திரி, ஜாதகப்படி உன்னுடைய பர்த்தாவனுடைய ஆயுசு என்னோட முடிய போட தெரியுமா? அதனால நீ அம்பாளை பிரார்த்தனை பண்ணு. தேவியை பூஜை வாயை பார்த்து திறந்துடுறான். போய் இவனே நான் கூட்டிட்டு வந்தேன், அவன் வந்துடுறான் மடையா. நாரத பிரம்மம் என்ன சொல்லிட்டு, அம்மா சாவித்திரி, இன்னையோட உன் பர்த்தாவனுடைய ஆயுள் முடிய போறது. அதனால உன் பர்த்தாவை இன்னைக்கு பூராவும் பின்தொடர்ந்து கண்ணை இமை காப்பது போல காப்பாற்றணும் சொன்னார். நாரத பிரம்மத்தினுடைய எத்திரைக்கு கேட்ட சாவித்திரி கண்களிலே நீர் தாரதாரையா வழிய மனதிலே பக்தி பிரவாகம் பெருக்கெடுத்தோட அம்பா லோகமாதா ஜெகன்மாதா நித்திய சுமங்கலி இன்னையோட எம்பத்தாவுடைய ஆயுள் முடிய போறதாவே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயுள் முடியப்படாதே அப்படின்னு மனதார வேண்டிட்டு தன்னுடைய பர்த்தா எங்கெங்கெல்லாம் போனாரோ அங்கெங்கெல்லாம் இந்த பதிவிரதா சிரோன்மணி ஷேடோ மாதிரி தொடர்ந்து போறா பாருங்க. இருக்கா இருக்குண்ணா, வச்சு வை. இந்த வருங்க, இந்த பதிவிரதா சிரோன்மணி சாவித்திரியினுடைய பெருமையை பத்தி எடுத்து சொல்றதுன்னா நேக்கு லைஃபே போறாதாமா, அவ்வளவு சொல்லலாம். கேட்டாளா? தன்னுடைய ஆயுள் முடியறதுக்கு அன்னைக்கு தான் கடைசி நாளுங்கிறத புரியாத சத்தியவான் விறக வெட்ட காட்டுக்கு போயிட்டு இருக்கான். சாவித்திரி விடுவட கூடவே போயிட்டு இருக்கா. பிராணனை விடுறதுக்காக சத்தியவான் இங்கிருந்து புறப்பட்டான். பிராணனை வாங்கறதுக்காக யமன் அங்கிருந்து புறப்பட்டான்.
புறப்பட்டார். அந்த டைமிங்க கவனிச்சால ஆச்சு. சத்தியவான் பிராணம் போறதுக்கு இன்னும் ஒரே ஒரு அவர் தான் பாக்கி. எக்ஸாக்ட்லி ஒன்லி 1 hour. இப்படிப்பட்ட பயங்கர பேக்ரவுண்ட் மியூசிக் சத்தங்களோடு யமதர்மராஜா ஆகப்பட்டவன் ஆகாய மார்க்கத்துல மணிக்கு 700 மைல் வேகத்துக்கு மேல போறதா சொல்றாளே போயிங் 707. அதே ஸ்பீட்ல யமனாகப்பட்டவன் தன்னுடைய வாகனமாகிய எருமாட்டின் மேல ஆரோகணிச்சுண்டு சக்திவான் இருக்கப்பட்ட இடத்துல லேண்டட் சேஃப்லி சௌக்கியமா வந்து சேர்ந்துட்டான் இல்லையா? ஆமா. ஆனா அவன் வந்து இறங்கினது சாவித்திரி கண்ணுக்கு மட்டும் பட்டுடுத்து. பதிவிரத ரத்னம் இல்லையோ படாதா? பயந்தாரா அவனை கண்டு? என்ன கேட்டா, ஏ யமதர்மராஜன், என்னுடைய கற்பின் சக்தியாகப்பட்டது என்னுடைய கணவனை சுத்தி கவச்சமா நின்று இருக்கு. அவரை உன்னால என்ன பண்ண முடியும்? செய்து பார் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி நிக்கிறார். சேலஞ்ச பார்த்து அசரவனா இவன் எவன் எவன் எம பகலாச்சு. அவன் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியுமா? அவனை சம்திங் கொடுத்தா சைடு வாங்குவானா? காலம் தவறான அந்த காரணானவன் பார்த்தான் சத்தியவான கடுமையாக, எடுத்தான் பாச கயிற்றை, வீசினான் சத்தியவான் மேல. மாடிக்கு வராது. காப்பாத்து, அவரை காப்பாத்து, காலமெல்லாம் காப்பாத்துற நீ இந்த கடைசி நேரத்தில் உன்னுடைய ஹிருதயத்தை கல்லாக்கிக்காது. காப்பாத்து, கண்ணை காட்டு. தம்பி, டாக்டர் போன் பண்ண. மறுபடியும் போய் பண்ணேன்டா. செல்வா, ராஜா, பயமா இருக்குமா? லைட் ஹவுஸ் தியேட்டர், அங்க டாக்டர் ராஜன் இருக்காரா? யார் டாக்டர் தான் பேசுறீங்களா? சார், செல்வத்தினுடைய உடல்நல திடீர்னு ரொம்ப மோசமாயிடுது. ஆமா, பயப்படுறான். அவன் நெஞ்ச பிடிச்சிட்டு கத்தி கதறத பார்த்தா எங்களுக்கே பயமா இருக்கு. உடனே புறப்பட்டு வாங்க. என்னது, நாடகத்துல இருந்து பாதியில வர முடியாதா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீங்க உடனே வரலன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். சார், அவனுக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிருக்குமோன்னு எனக்கே சந்தேகமா. நான் இருக்க மாட்டேன். அவரு போனதுக்கு அப்புறம் நான் இருக்க மாட்டேன். போக மாட்டேன். ஐயோ, அவருக்கு நெஞ்சு அடிச்சிருச்சு. உங்க அப்பாவே சொல்லிட்டாரு. அவரு போறதுக்கு முன்னால நீ வள்ளி விட்டுட்டு நான் செத்து போயிடுவாமா. ஜாதகம் பழிச்சிடுமாமா. ஜோசியர் சொன்னபடிதான் நீயும் வள்ளி 1 வருஷம் வரைக்கும் விலகி இருந்திருக்கீங்களா? ஐயோ, அப்ப ஜாதகம் பழிச்சிடுமா? ஏமா வரப்போறான். சத்தியவான கொண்டுட்டு போற மாதிரியே நீ கொண்டுட்டு போறான். என்னமா இது? நான் யார் உயிரையும் கொண்டு போவலையே. எல்லாரும் சேர்ந்து என் உயிரை வாங்குறேங்க. நான் டாக்டர் ராஜன் பார்த்தியா? என்ன பண்ண சொல்ற? பாதி நாடகத்துல உனக்கு ஹார்ட் அட்டாக் போன் பண்ணாங்க. மேக்கப் பார்க்க டைம்ல ஓடி வந்துட்டேன். எனக்கு என்னமோ மாதிரி ஐயோ டாக்டர், எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு எனக்கே நல்லா தெரியும் டாக்டர். ஆனா எனக்கு என்னமோ பயமா இருக்கு டாக்டர். சரி, உன் பயம் போக என்ன வேணும்? நான் வண்டியை உடனே பார்க்கணும் டாக்டர். அவ்வளவுதானே? போய் பாரு. ஐயோ டாக்டர், வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு வேணாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் நினைக்கிறபடி செத்து போயிட்டேன். நான் வண்டியை பிறகு பார்க்க முடியாம போயிடும். போய் பாரு. வண்டியை கெட்ட நேரம் முடியறதுக்கு இன்னும் 8 நிமிஷம் தானே இருக்கு. இதுக்குள்ள என்னாச்சுன்னு எனக்கு தெரியலையே. அத கூட தெரிஞ்சுக்க முடியாம என்ன மாடிக்கு வராதடின்னு சொல்லிட்டாங்களே. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பிடிக்குது. என்னங்க நீங்க எங்கெங்கயோ போய் எவ்வளவோ படிச்சுட்டு வந்து இந்த ஜாதகத்தை நினைச்சு இப்படி பயப்படுறீங்களா? ஐயோ, நான் பயப்படுறதுக்கு காரணம் புரியாம எல்லாரும் பேசுறீங்களே.
நான் பயப்படுறேன். ஆனா ஜாதகத்தை கண்டு இல்லை, என் தாய்க்காக பயப்படுறேன். என் தாய் தான் என் தெய்வம், எனக்கு தெரியுமா இல்லையா? அந்த தெய்வத்துக்கு கொடுத்த சத்தியத்தை மீறிட்டனே, அதனால நீ விதவையாமல் தெரிஞ்சிருந்து நான் மிருகமாயிட்டனே. தாய்க்கும் தாரத்துக்கு செய்த துரோகம் என்ன கொன்னுடுமோன்னு நினைச்சு பயப்படுறேன். வள்ளி வள்ளி என்னங்க 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 எனக்கு என்னமோ ஆயிடும் போல, எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. என்னமோ ஆயிடும் போல. எப்படி ஞாபகம்? நான் தெய்வத்தை நம்பியிருக்கேனே, அந்த தெய்வம் பொய்யானா? தெய்வத்து மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை பொய்யானா? அந்த தெய்வ சன்னிதானத்துல நீங்க எனக்கு கட்டுற தாலிக்கு உயிர் போனா உங்க உயிருக்கும் ஏதாவது ஆபத்து வருங்க. பயப்படாதீங்க. எனக்கு எனக்கு என்னமோ இத பாருங்க, கெட்ட நேரம் முடியறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. இதுக்குள்ள ஒண்ணும் ஆகாது. பயப்படாதீங்க. எனக்கு என்னமோ. இத பாருங்க, என்ன பாருங்க, பாருங்களேன். சரி, இனி என்ன வேணாலும் நடக்கட்டும். ஆனா கடைசியா ஒண்ணு விரும்புறேன். இந்த 5 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாவது நடந்தா, எந்த வள்ளி தெய்வம் என்ன சுமங்கலி ஆக்குனாலோ அதே தெய்வம் என்ன விதவை ஆக்கட்டும். எழுந்துறீங்க, எழுந்துறீங்க, எழுந்து வாங்க. ஏன் பாக்குறீங்க? எழுந்துட்டு வாங்க. எந்த டாக்டரும் வேண்டாம். விஷப்பாம்பு என்ன கிடைக்கல, நான் விதைச்ச வினப்பாம்பு தான் என்ன கிடைச்சது. எங்க அக்காவுக்கு இருக்கிற ஜோசிய நம்பிக்கை பயன்படுத்தி உனக்கும் வெள்ளிக்கும் ஜாதக பொருத்தம் இல்லைன்னு ஜோசியர்களை கொண்டு சொல்ல வச்சது நான் தான். வள்ளியை கொண்டுட்டா என் மகளை நீ கட்டிக்குவேங்கிற நம்பிக்கையினால கோவில் பிரசாத பாத்திரத்துல நல்ல பாம்பை போட்டு வள்ளி ரூம்ல நான் தான் கொண்டு வந்து வச்சேன். நான் செய்த இத்தனை துரோகமும் சேர்ந்துதான் நல்ல பாம்பு உருவத்துல வந்து என்ன கடிச்சது. என்னப்பா செல்வம், விளையாட நீ நானா பழத்துக்கு வைத்தியம் பண்றேன். என்ன சொல்றீங்க? ஆள விட்டுப்பா. நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு ரொம்ப தொழில் போயிட்டு ஒண்ணு நடக்காது. செல்வம், ஜாதகத்தை நினைச்சு நீ அணுவா செத்துட்டு இருந்த. ஜாதகத்தை மேல நம்பிக்கையே இல்லாத ஆளு சடனா போயிட்டாரு. அன்னைக்கு சொன்னதே மறுபடியும் சொல்றேன். சரி, இந்த ஜாதகங்களா இருக்கட்டும். எண்ணத்துல சுத்தம், நடத்தையில நேர்மை, மனதுல தெய்வபக்தி, இதை வச்சுட்டு நம்ம காரியங்கள் நம்ம செஞ்சுட்டே போனோம்னா எல்லா கிரகங்களும் நம்ம செலாம போடும். புரிஞ்சுதா? பாருங்க, யாராரோ நம்மளை பாருங்க. ஏன் எங்களை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆனா வெக்கப்படுற வள்ளி. அப்புறம் 1 வருஷமா தான் இந்த நகலையை பாத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் என்ன? போயிட்டு நாளைக்கு வாங்க. போக மாட்டீங்களா? இருந்து பாருங்க.